பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனுடைய சபையை கடந்து வந்து தேவனுக்கு ஒரு மகிமுள்ள ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் கொடுத்த பிரதான கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस मन खुशी के दिन में एक अच्छा आराधना हम लेने के लिए प्रभु ने अनुग्रह किया है, इसलिए हम प्रभु का अधिक अधिक धन्यवाद करेंगे। தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் जब भी हम परमेश्वर के भवन में आते हैं, தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். प्रभु अपने वचन के द्वारा हमसे बातें करते हैं। காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். जिनको कान है वो सुने, ऐसे वचन भी लिखा हुआ நம்ம है। எல்லோருக்கும் காது இருக்கு, ஆனபடினாலே கவனமாய் கேட்டு இருதயத்தில் பதித்து நம்முடைய வாழ்க்கையை அதை நாம் மாற்ற வேண்டும். हम सभी को कान प्रभु ने दिया है, तो इसलिए हम सावधान से सुने और अपने आत्मिक जीवन में लागू करें। உற்சாகம் உள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், மிகவும் கவனமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். और हर्षित से रहो, जागरूक से रहो और स्पष्ट रीति से प्रभु का वचन रख के स्पष्ट रहो। கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் ஆசையாய் உட்கொண்டேன் என்று பக்தன் சொல்லி இருக்கிறார். भक्त ने ऐसा कहा है, जब प्रभु का वचन मेरे पास आया तो मुझसे खुशी के साथ ग्रहण किया। எப்பொழுது அந்த வார்த்தை கிடைக்கும் என்று நான் காத்திருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். भक्त ये भी कहता है, कब मुझे प्रभु की वचन मिलेगी। நாமும் அப்படித்தான் காணப்பட வேண்டும். हम भी ऐसे ही दिखाई देना है। இங்கே வந்தவுடனே உலகத்தை மறந்து விட வேண்டும். जब इधर आएंगे तो संसार को भूलना है, நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாம் மறந்து விட வேண்டும். हमारे घर के कार्य को भूलना है। தேவனுடைய வார்த்தையை, தேவனை நாம் உற்று நோக்க வேண்டும். प्रभु की वचन और प्रभु को ही गौर करना है। அப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார். तब प्रभु हमारे से बातें करेंगे, அவர் நம்மோடு கூட பேசுவார். वो हमसे बातचीत करेंगे, அவர் நம்மை நடத்துவார். वो हमें अगुवाई அவர் करेंगे, நம்மை ஆசீர்வதிப்பார். वो हमें आशीर्वाद அவர் देंगे, எண்ணில்லா நன்மைகளை அவர் நமக்கு செய்வார். अनगिनत भलाई भी वो करेंगे। லூக்கா 14 அதிகாரம் 33 வசனத்தை யாரோ எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். लूका की पुस्तक अध्याय 14 वचन 33 को कोई उठकर ऊंची स्वर से पढ़ सकते हैं। உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. लूका की पुस्तक अध्याय 14 वचन 33, इस रीति से तुम में से जो कोई अपना सब कुछ त्याग न दे वह मेरा चेला नहीं हो सकता। அதே அதிகாரத்திலே 26 வசனத்தையும் வாசிக்கலாம். उसी अध्याय में वचन 26 को भी पढ़े। யாதொருவன் என்னிடத்திலே வந்து यदि कोई मेरे पास आए தன் தகப்பனையும் தாயையும் और अपने पिता और माता மனைவியையும் பிள்ளைகளையும் और अपनी पत्नी और बच्चों சகோதரனையும் சகோதரிகளையும் और भाइयों और बहनों தன் ஜீவனையும் பெருக்காவிட்டால் वरन अपने प्राण को भी अप्रिय न जाने அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். तो वह मेरा चेला नहीं हो सकता। அதே அதிகாரம் 27 வசனத்திலே उसी 14 अध्याय 27 वचन में, தன் சிலுவையை சுமந்து கொண்டு यदि जो कोई अपना क्रूस न उठाए எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க और மாட்டான். मेरा पीछा न आए वह मेरा चेला नहीं हो सकता। அப்ப ஆண்டவருக்கு சீசர்களாய் இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? यदि परमेश्वर की चेला अगर हम बनना है तो कैसे हम रहना चाहिए। இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், यहाँ पर क्या लिखा हुआ है, எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், यदि कोई अपने सारे वस्तुओं को त्याग न दे। உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், अभी आपको एक सवाल आ सकती है, எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டுமா? क्या सबको त्याग देना है? எவைகள் எல்லாம் வெறுத்து விட வேண்டும்? किस किस को त्याग देना இது है? என்ன உங்களுக்கு உண்டாகலாம். ये विचार आपको आ सकती है। இங்கே வாசி, யாதொரு எண்ணத்தில் வந்து यदि कोई मेरे पास सब कुछ त्याग न दे, தன் தகப்பனையாவது தாயையாவது, अपने पिता माता மனைவியையும் பிள்ளைகளையும், और बच्चे और पत्नी, சகோதரையும் சகோதரிகளையும், भाई और बहन, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். अपने प्राण को भी अगर वो त्याग न देगा तो मेरा चेला नहीं हो सकता। அப்படியே எல்லாவற்றையும் வெறுத்து விடவா ஆண்டவர் சொல்லுகிறார்? तो क्या इसका मतलब ये है कि सब कुछ त्याग दे? அப்படி அல்ல அருமையானவர்களே. ऐसा नहीं प्रियो। டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகள் அந்த காலத்திலே வித்தியாசமாக டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கலாம். जब कई भाषाओं में इसके जो ट्रांसलेशन किया गया, अनुवाद किया गया, இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்பட்ட பின்பு प्रभु यीशु मसीह को ग्रहण करने के बाद நாம் அவரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். यीशु को अच्छे से समझ लेना है, जान लेना है। அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். वही सर्वशक्तिमान प्रभु உலகத்தில் உள்ள அத்தனையும் அவரே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். इस दुनिया के सारे कार्यों को वो कार्य करा
बनाता है, நம்மை அவர்தான் சிருஷ்டித்திருக்கிறார். हमें भी उन्होंने रचाया, நமக்கான எல்லா காரியங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொறுப்பேற்றிருக்கிறார். हमारे सारे जिम्मेदारियों को प्रभु ने ले ली, எந்த குறையும் இல்லாமல் நிறைவு நமக்கு கட்டளையிடுகிற தேவன். कुछ भी कमी के बिना हमारे लिए पूरी करने वाली प्रभु, எந்த கஷ்டங்கள் வந்தால் அது அதிலிருந்து நம்மை விடுதலை செய்கிற தேவன். कौन सा भी कष्ट होता है तो उसमें से छुटकारा देने वाला प्रभु, நோய்களிலிருந்து சுகத்தை தருகிற தேவன். और बीमारियों से चंगा देने वाला நல்ல प्रभु, வேலைகளை தருகிற தேவன். अच्छे काम देने वाला प्रभु, உழைக்க பலனை தருகிற தேவன். काम करने ताकत देने वाले प्रभु, சம்பாதிக்கிற ஆண்டவர் பலனை தருகிற தேவன். कमाने के लिए ताकत देने वाला प्रभु, இந்த உலகத்திலே மகிழ்ச்சியா வாழ தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய கிருபையினாலே செய்கிறார். इस दुनिया में खुश रहने के लिए सब कुछ उनके अनुग्रह से प्रभु ने किया। அப்ப அவருக்கு சீசரா இருக்க வேண்டியவர்கள் तो उनके चेले जो बनना चाहते हैं, ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் செய்கிறபடியால், प्रभु ही सब कुछ करता है, इसलिए அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடியால், वो हमारे लिए सब कुछ है, वो इसलिए இவைகளை வெறுத்து விட வேண்டும் என்று அப்படியே வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. इसका त्याग देना का इसका ये मतलब नहीं कि सब कुछ त्याग देना, இவைகள் மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுவோடு வைத்துள்ள உறவை அதிகமாக மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इन सबसे जो व्यवहार हम रखते हैं, इनसे भी बढ़कर प्रभु यीशु के साथ व्यवहार को बढ़ाना है। நமக்குள்ள மற்ற எல்லாவற்றிலும் மேல் அன்பு கூறுவதை காட்டிலும் और हम जो रिश्तेदारों के ऊपर हम जो प्रेम दिखाते हैं, उससे बढ़कर நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நாம் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான அன்பு கூற வேண்டும். इन सबसे बढ़कर प्रभु यीशु से हम ज्यादा सम्मानित और आदर करना चाहिए। எல்லாவற்றிலும் வைத்திருக்கிற அந்த ஒரு உறவை காட்டிலும் ஆண்டவரிடத்தில் அதிகமான உறவை வைக்க வேண்டும். तो बाकी सबके साथ हमने जो रिश्ता रखा है, उस रिश्ता से प्रभु के साथ बढ़त होना चाहिए, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்க வேண்டும். और प्रभु यीशु के लिए हम पहली स्थान देना चाहिए। நமக்குள்ள எல்லாவற்றை காட்டிலும் அவர்தான் முதலாவது இடத்திலே இருக்க வேண்டும். हर बातों में हमारे लिए यीशु ही पहले स्थान में रहना चाहिए। அப்படி அவரை வைக்காமல் மற்ற எதையாகிலும் வைத்து விட்டால், यदि उनको छोड़कर किसी और को पहली स्थान दिए तो, மனைவியோ தகப்பனையோ தாயோ பிள்ளையோ நம் ஆண்டவரை காட்டிலும் அதிகமாக நேசித்தால், हमारे माता पिता बच्चे को प्रभु से बड़ी स्थान दिए तो, நம்ம வேலையோ தொழிலையோ அதையே தெய்வம் என்று எண்ணி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராமல் அதுக்கே போனோமானால், और यदि अपने काम को बड़ा समझकर काम को ज्यादा इज्जत देकर प्रभु को इज्जत नहीं देना, சம்பாத்தியத்திலே கண்ணா இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் போனார், और कमाई कमाई करके कमाई में ध्यान देकर प्रभु की सेवकाई नहीं करना, ஆண்டவர் எதற்காக அழைத்தார எதை செய்கிறோம் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் மனசு போல ஜீவித்தால், प्रभु किस लिए हमें उद्धार किया है उससे सोच बिना रखकर अपने मनमानी जीना, அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான், वो मेरे लिए चेला नहीं हो सकता, அவன் ஆண்டவருக்கு சீசனா இருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி वो இருக்கிறார். प्रभु का चेला नहीं हो सकता करके प्रभु यीशु ने அப்ப कहा। நம்முடைய வாழ்க்கையில பிரதானமான முதலிடத்தை நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நாம் கொடுக்க तो வேண்டும். हमारी जिंदगी में प्रधान पहली स्थान प्रभु यीशु को देना है। மனைவி வெறுத்து விட வேண்டும் என்றால், और पत्नी को त्याग देगा मतलब, கல்யாணம் நடக்கும்போது முக்கியமா பார்க்க கையை பிடிச்சு என்ன சொல்றோம்? और जब शादी होता है तो दोनों हाथ पकड़कर हम क्या कहते हैं? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரவோ, खुशी में दुखी में ऊंचाई में नीचाई में मृत्यु हमें अलग करने तक நான் உங்களுக்கே மனைவியா இருப்பேன் அல்ல நான் என்ன உனக்கே புருஷனா இருப்பேன்னு சாட்சி கொடுக்கும். हम ऐसे गवाही देते कि हम तेरे पत्नी रहेंगे और हम तेरे पति रहेंगे। ஆண்டவர் அப்படி வாக்கு வாங்கி இருக்கும்போது எல்லாத்தையும் வெறுக்க சொல்லி விடுவாரா? क्या ऐसा वादा लिया हुआ परमेश्वर सब कुछ त्याग देने कहेंगे? இதான் சான்ஸ்னு புருஷனையும் மனைவியை தள்ளி போட்டுற கூடாது. यही मौका है करके आप लोग जाकर पति पत्नी को त्याग मत कर दो। இது எல்லாவற்றிலும் காட்டிலும் ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். इन सबसे बढ़कर पहली स्थान प्रभु को देना है। சகலவற்றையும் நடப்பிக்கிற தேவன் சகல காரியம் ஒழுங்குங்கிறவமாக நடப்பிப்பார். सब कुछ चलाने वाले प्रभु सब कुछ सही क्रम अनुसार करेगा। தன் ஜீவனை வெறுக்க விட உயிரை வெறுக்கிறதுக்கு சொல்லவில்லை. और जीवन को त्याग देने का मतलब ये नहीं कि जीवन त्याग ஜீவன் दे। என்றால் நம்முடைய நல் வாழ்வு என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. जीवन का मतलब ये है कि हमारी अच्छी जिंदगी, நமக்கு நல் வாழ்வை தருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். हमारे सुखीमय जिंदगी देने वाले प्रभु हमारे हैं। வாழ்வை கட்டி அணைத்து காத்து கொண்டு போற தேவனாகிய கர்த்தர் தான். उस जिंदगी को आगे बढ़ाने वाला भी हमारा प्रभु है। நமக்கு உழைக்கிறதுக்கான பலனை ஞானத்தை கிருபைகளை தருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். कमाने के लिए ताकत शक्ति देने वाला भी हमारा प्रभु है। அவரை தான் இப்பொழுது தொழுது கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उन्हीं की उपासना और आराधना करना चाहिए करके प्रभु कहते हैं। அவரை விட்டு முகத்தை திருப்பி வேற சைடிலே போனோமானால், यदि उनसे मन फिरकर चेहरा फेरकर दूसरी दिशा में जाए तो, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி चोर जो है वो चोरी करने ही आता है, इसके अलावा வேறு ஒன்றுக்கும் வராது.
தான். और किसी लिए नहीं आता। நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி சற்று வேறு இடத்துல போகிறீர்களானால், यदि परमेश्वर को छोड़कर अलग मार्ग में अगर आप यात्रा करें, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுவிட்டு உங்கள் சுய சித்தத்தை செய்தால், परमेश्वर की इच्छा को छोड़कर खुद की इच्छा करेंगे, ஆண்டவரை நினைக்காதபடிக்கு தங்களுடைய வேலைகளிலும் தங்களுடைய தொழில்களிலும் தங்கள் மனம் போல ஜீவித்தால், प्रभु की काम को छोड़कर अपने स्वयं काम और मनमानी जिए तो சாத்தான் அவன் என்ன செய்வானா, शैतान क्या करेंगे? நம்மிடத்திற்கு ஆசீர்வாதங்களை திருடி விடுவானா, हमारे आशीर्वाद को चोरी कर लेंगे, நம்மளை கொன்று விடுவான், हमें घात करेंगे, நம்மளை அழித்து விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हमें सत्यानाश कर देंगे। இதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், और इसीलिए प्रभु क्या कहते हैं? எப்போது நீ என்னோடு கூட இருக்க வேண்டும், सदा तू मेरे साथ रहना, என்னோட உறவோடு கூட நீ இருக்க मेरे வேண்டும், साथ रिश्ता में रहना, நீ என்னை எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும், मेरा उपासना करना, நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं வேண்டும், तुझे आशीर्वाद करना, நான் உன்னை நடத்த வேண்டும், मैं तुझे अगुवाई நீ करना, என்னுடைய பிள்ளையா இருக்க வேண்டும், तू मेरा बच्चा बनना நான் है உன்னுடைய தந்தையா இருக்க और வேண்டும். मैं तेरा पिता நம்ம बनूंगा। ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, प्रभु को मुख्य स्थान देते हैं, அவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது, उनको पहली स्थान देते हैं, தேவன் நமக்குள்ள எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்ளுவார். सब बातों को प्रभु देख लेंगे। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று எழுதி வைத்திருக்கிறார். ऐसा वचन में लिखा है, प्रभु को खोजने वाले को कोई भलाई की அப்ப कमी नहीं। கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तो परमेश्वर को हम सावधानी से ढूंढना है। ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது, मान लो अच्छा काम मिल गया, பிசினஸ் நல்ல சம்பாத்தியம் வருகிறது, मान लो बिजनेस में अच्छा पैसा आ रहा है, நல்லதுதான், சந்தோஷமான காரியம். बहुत अच्छी बात है, खुशी की बात ஆனால் है, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறது இல்லை. लेकिन परमेश्वर को पहली स्थान नहीं, ஆண்டவரை தேடுகிறதிலே परमेश्वर को ढूंढते नहीं, நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को उधर भी ढूंढना அவர் है। நம்முடைய தலைவராக இருக்க வேண்டும், वो हमारा नेता रहना है, அவர் நம்முடைய தந்தையாக இருக்க वो வேண்டும், हमारे पिता रहना है। அவரிடத்தில் நாம் கேட்கின்றவர்களை அவர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். जब हम उनसे मांगते हैं तो वो देने के लिए काफीदायक परमेश्वर है। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். और यदि जो कोई अपना क्रूस ना उठा और मेरे पीछे ना हो जाए, वो मेरा चेला नहीं बन सकता। தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, वहाँ पर लिखा है अपना क्रूस। அப்ப ஒவ்வொருவருக்கும் சில பாடுகள் பிரச்சனைகள் வரலாம். तो हर एक को दुख और समस्या आ सकती है, ஆனால் தேவனாய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन प्रभु जो है वो सच्चाई प्रभु है। மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேற சோதனை இங்க யாருக்கும் நேரிடவில்லை. जो मनुष्य को जो परीक्षा आती है, इससे बढ़कर कोई अलग परीक्षा नहीं आती। தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். प्रभु जो है सच्चाई प्रभु है। அவர் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். अपने शक्ति से ज्यादा वो हमें परीक्षा नहीं करते, அதோடு கூட தப்பித்துக் கொள்வன போக்கையும் அவர் உண்டாக்குவார். और उस परीक्षा में उससे बाहर निकालने की मार्ग भी वो तैयार करते हैं। ஹalleluya! हालेलुया! எத்தனை நம்ம இதை விசுவாசிக்கிறோம்? हम कितने लोग इस ஹalleluya! हालेलुया! ஹalleluya! ஹalleluya! என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, और मुझे बलवंत करने वाले मसीह என்னை से, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே मुझे बलवंत करने वाले मसीह से எல்லாவற்றிலும் எனக்கு பலன் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. सब कुछ करने के लिए मुझे ताकत है करके நம்மை वो कहता है। பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். हमें बलवंत करने वाले परमेश्वर से सब कुछ कर அந்த सकते हैं। நம்பிக்கை விசுவாசமும் நம்மிடத்தில் இருக்க उस வேண்டும். भरोसा आशा हमारे पास रहना चाहिए। அப்ப தேவனிடத்தில் எப்போதும் கிட்டி சேருகிறவர்களா இருக்க வேண்டும். हमेशा परमेश्वर के नजदीक आना है। ஒரு பக்தனை குறித்து நான் வாசித்தேன். एक भक्त के बारे में हमने ऐसा पढ़ा, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக் கொண்டிருந்தாலும் जब अपने मित्रों से वो बात करता था, கொஞ்ச நிமிடங்கள் நான் ஆண்டோட பேசிக்கொள்ளுறேன்னு சொல்லி சற்று கொஞ்ச நேரம் அமைதியா 2 வேத வசனத்தை பைபிளுக்கு எப்பவும் கையில வைத்திருப்பாரா. और हमेशा वो भक्त अपने मित्रों से बात करने के पहले वो कहता था 2 मिनट रुको, 2-3 வசனங்களை படித்து விட்டு वो अपने बाइबल निकालकर 2 ஒரு वचन சின்ன पढ़कर ஜெபத்தை பண்ணிவிட்டு एक छोटा प्रार्थना करने के बाद அதற்கு பிறகுதான் பேசுவாரா. उसके बाद अपने मित्र के साथ बात வண்டி करता ஓட்டி था। கொண்டு போனாலும் और जब गाड़ी चलाता है तभी உணர்த்தப்படுகின்ற பொழுது जब भी मन में सून आती है, வண்டி அப்படியே சைடுல நிப்பாட்டி விட்டு गाड़ी को बाजू में पार्क கொஞ்சம் करके வேதத்தை படித்து விட்டு थोड़ा बाइबल पढ़ के ஆண்டவரத்தை ஜெபம் பண்ணி விட்டு छोटा प्रार्थना करके அதற்கு பிறகுதான் போவாரா. उसके बाद वो जाता है। எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. मुझे बहुत आश्चर्य हो गया। அப்ப நம்மை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். हम अपने आप को प्रभु को समर्पित करना है। ஆண்டவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும். प्रभु सदैव हमारे साथ रहना है। அவரால் தான் எல்லாவற்றையும் நமக்கு தர முடியும். सब कुछ उन्हीं से हो सकता है कि हमें वो सब कुछ நம்முடைய दे। எல்லா பிரச்சனையும் அவரால் தான் தீர்க்க முடியும். हमारे सारे समस्या की वही हल कर सकते हैं। எல்லாத்தையும் இதை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய கர்த்தரே. सब कुछ करने वाला हमारा प्रभु एक ही है, அவர் ஒருவர்தான் ஜீவனுள்ள தேவன். केवल वही जीवित ஹalleluya! हालेलुया! நாமெல்லாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். हम सब धन्य हैं, ரொம்ப நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். बहुत ही हम आशीर्वाद लोग हैं, ரொம்ப யோகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். बहुत कह सकते हैं कि बहुत ही लकी लोग हैं। இப்படி ஆண்டவரை பற்றி யாரும் இவ்வளவுக்குள்ள அறிந்தது இல்லை. इतना परमेश्वर के बारे में दुनिया में कोई नहीं जानता। ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை சந்திக்காமல் நம்மை சந்தித்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். दुनिया में इतने लोगों को छोड़कर प्रभु ने हमें भेंट किया और हमें आशीर्वाद किया। நீங்கள் சாது சுந்தர் சிங்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். आप लोग ने भक्त साधु सुंदर सिंह के बारे में तो सुना होगा। ஒரு சீக்கிய குடும்பத்திலே பிறந்தவர். एक सिख
धार्मिक परिवार में पैदा हुआ। கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருப்பார். उनकी 6 फीट ऊंचाई। அவர் 7 வயதா இருக்கின்ற பொழுது जब साधु सुंदर सिंह का 7 उम्र था அவருடைய சீக்கிய மதத்துல கிரந்தம் என்கிற அத்தனையும் அந்த வேதத்திலும் படித்திருக்கிறார். और सीख के पवित्र पुस्तक ग्रंथ कहा जाता है वो पूरा पढ़ लिया। பகவத்கீதையில் உள்ள அத்தனையும் அவர் மனப்பாடம் பண்ணி இருக்கிறார். और भगवत गीता के पुस्तक के सारे बातों को पढ़ लिया। அவ அம்மா இவையெல்லாம் மிகவும் கவனமாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். उस माता जी ने इनको अपने बेटे को ये सब सिखाया। காலையில எழுந்த உடனே सुबह उठने के போய் குளித்து விட்டு வந்து पहले जाकर स्नान करने के வேத बाद மந்திரங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லி மனனம் பண்ணி விட்டு ये मंत्र तंत्र सब बोलने के बाद அந்த பூஜை எல்லாம் செய்து விட்டு அதற்கு பிறகுதான் சாப்பிட வேண்டுமா. ये पूजा सब करने के बाद उसके बाद ही खाना। அப்படிப்பட்டதிலே ஒரு வளர்க்கப்பட்டவர். ऐसे परवरिश उनका हुआ। அவர் கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிக்கின்ற பொழுது एक क्रिश्चियन स्कूल में पढ़ते समय இந்து தர்மத்தில் வளர்ந்தபடியால் हिंदू मार्ग में पालन पोषण के அதிலே தீவிரத்தை காட்டினார். उसमें अपने तेजी को दिखाया। அவர் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடுகளை கிழித்து தீயிலே போட்டு எரித்து விட்டார். और उनको स्कूल में दिया गया नया करार को फाड़कर फेंक दिया। ஆனா அந்த நாளிலே ஒரு ஆத்ம தாகம் தீராமல் தேடுகிற நிம்மதி எங்க இருக்கிறது என்று எல்லா வேதத்திலும் தேடி பார்த்திருக்கிறார். और उस दिन अपने आत्मा की शांति के लिए किधर ऐसी शांति है करके ढूंढने लगा। எங்கும் கிடைக்க வழியே இல்லை. किधर भी वो शांति नहीं मिला। என்ன பகவத்கீதை படிச்சாச்சு, குர்ஆனை படிச்சாச்சு, எல்லாத்தையுமே படிச்சு ரொம்ப அந்த ஒரு 16 வயசுக்குள்ள அவர் படிச்ச எல்லாத்திலயும் பெரிய ஆளாய் மாறிவிட்டார். करीब अपने 16 उम्र तक सारे पवित्र पुस्तकों को पढ़ लिया था। உள்ளம் தேடுகிற நிம்மதி எங்கும் கிடைக்கவில்லை. तो भी मन में शांति नहीं। ஒரு நாள் அவர் தீர்மானம் பண்ணி விட்டார். और एक दिन उसने निर्णय कर लिया, உண்மையான கடவுள் யார் என்று எனக்கு காட்டாவிட்டால், यदि सच्चा परमेश्वर कौन है अगर मुझे दिखाई नहीं நாளை दिया, காலையில வீட்டு பக்கத்துல 5 மணிக்கு போகிற ட்ரெயினிலே நான் வந்து ரயில்வே தண்டாத்தில் விழுந்து நான் செத்து விடுவேன். और सुबह मेरे घर के बाजू में 5 बजे जो ट्रेन आती है उसमें मैं आत्महत्या कर लूंगा। படுத்து விட்டார். रात को सो गया காலையிலே அவர் எழுந்து விட்டார். और सुबह उठ भी गया, குளித்து Dress எல்லாம் போட்டு விட்டார். नहा धोकर कपड़ा पहन लिया, இப்பொழுது தயாராகி விட்டார். अभी तैयार हो गया है எங்க போறதுக்கு? அந்த ரயில்வே ட்ராக்ல போய் சாகிறதுக்கு. अब मरने के लिए आत्महत्या करने के लिए तैयार हो गया। உண்மையான தேவன் ஒரு வந்தால் என்னை சந்திக்க வேண்டும். वो ये कहा अगर जीवित परमेश्वर कोई है तो मुझे आज ஆத்மாவிலிருந்து बताओ। அவரை தேடுகிறேன். और मैं उनको मेरे आत्मा से ढूंढता हूँ। மெய்யாகவே ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். मैं सचमुच सच्चा परमेश्वर को देखना அந்த चाहता हूँ। நேரத்தில் ரூம்ல ஒரு பெரிய ஒளி பிரகாசித்திருக்கிறது. और उस दिन उसके घर में एक बड़ा रोशनी चमका। இந்த ரெண்டு இடத்திலும் நடந்து வீட்டுக்கு வெளியே வர வேண்டும். अभी 2 मिनट में बाहर आना है घर से। அந்த ஒளியிலே கர்த்தர் இயேசுவின் முகம் தெரிந்து और उस उजाला में प्रभु यीशु का चेहरा दिखाई दिया। நான் தான் தேவன் என்று அவர் காண்பித்திருக்கிறார். यही परमेश्वर हूं करके यीशु ने அதை बतलाया। பார்த்து கொஞ்ச நேரத்தில் உள்ளத்திலே சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு சமாதானம் அவருக்கு வந்திருக்கிறது. जब उन्होंने उस दर्शन को देखा, उस ज्योति को देखा, एक अपार शांति उनके मन में। அதற்கு முன்பாக அவர் வந்து வீட்டுல கிடந்த நிம்மதி இல்லாதபடினாலே எங்கோ கிடந்த ஒரு பழைய புதிய ஏற்பாட்டை எடுத்து படித்து பார்த்திருக்கிறார். और तभी उस समय अपने घर पे पड़ा हुआ एक नया करार को पढ़ने लगा। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, तब उसमें ये वचन लिखा गया, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्रांति दूंगा। அப்ப அந்த தேவனை அவர் கண்டு கொண்டார். उस परमेश्वर को वो देख लिया, அளவில்லாத சந்தோஷம். मन में अपार शांति। ட்ரெயின்ல விழுந்து மரிக்க வேண்டாம். अभी ट्रेन में आत्महत्या करने की जरूरत नहीं। அவர் 14 வயதா இருக்கும்போது அவங்கள அம்மா மரித்து விட்டார்கள். 14 उम्र में उनकी माताजी की देहांत हो गई। ஐயோ இப்போ 16வது வயது. अभी इनको 16 उम्र। அப்பா இடத்துல போய் சொல்லுகிறார், पिताजी के पास कहता है, மெய்யான இறைவனை கண்டு விட்டேன், हमने सच्चा प्रभु को देख लिया, அவர் இயேசு கிறிஸ்து தான். वही प्रभु यीशु मसीह है। சொன்னால் அவர் நம்புவதற்கு இல்லை. और वे लोग तो भरोसा नहीं உனக்கு किए, என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? इसको क्या पागल हो गया, இந்து தர்மத்தில் நாங்கள் வளர்த்தோமே हमने इसको हिंदू मार्ग में उत्पन्न किया। என்று அவருக்கு பலவிதமான பாடுகளை கொடுத்திருக்கிறார்கள். ऐसा इनको कई प्रकार की दुख को दिया சாப்பாடு கொடுக்காமல் பட்டினியை போட்டிருக்கிறார்கள். और उनको खाना नहीं दिया சாப்பாட்டிலே விஷத்தை கலந்து கூட और கொடுத்திருக்கிறார்கள். एक समय में खाना में जहर मिला के நான் दिया। இனி வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்குத்தான் வாழ்வேன் என்று அன்றே அவர் சன்னியாசாகி அவர் வந்து சிவப்பு காவி உடை உடுத்து விட்டார். और उसी दिन उन्होंने सोच लिया कि हम जो है सन्यासी रहेंगे, वो ऑरेंज कलर का वस्त्र पहनकर। ஹalleluya! हालेलुया। சற்று யோசித்து பாருங்க. जरा सोचकर देखिए, உண்மையான தேவன் யார் என்று அவர் கேள்விப்பட்டனை கண்டவுடனே தன்னை முற்றிலுமாக மாற்றி விட்டார். सच्चा परमेश्वर कौन है जानने के बाद अपने आप को पूर्ण समर्पित किया। காவி வஸ்திரத்தை அணிந்தார். अपने जो साधुओं की वस्त्र को அந்த पहन लिया, புதிய ஏற்பாட்டை கையில் எடுத்தார். उस नए करार को हाथ में लिया। வீட்டிலிருந்து விரட்டலும் பரவாயில்லை என்று கிளம்பி விட்டார். घर से भगाया तो भी चलेगा, घर को छोड़कर எனக்கு भाग गया। தரிசனம் கொடுத்த அந்த ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம். मुझे दर्शन दिया हुआ वो प्रभु ही सच्चा प्रभु है அவரை தான் ஆராதிக்க போகிறேன். और उसी की मैं आराधना என்னை करूंगा। நான் முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். हमें अपने आप को मैं समर्पित நான் करता हूं அவருக்கு சீசனாக போகிறேன். और हम
उसके चेले बन गए। ஹalleluya हालेलुया। நம்மில் எத்தனை பேர் இப்படி நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் और हम में से कितने लोग प्रभु के लिए अपने आप को समर्पित किए? நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல यदि हम प्रभु को समर्पित नहीं किया நம்ம மனம் பேசுகிற பிரகாரமா கண்ட ஆளுகளுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் और जैसा मन कहता है वैसा दूसरे लोगों के लिए समर्पित किया है। சும்மா தானே வாயில வந்து சும்மா எல்லாம் பேசக்கூடாது और जो मन में है बोलना नहीं है। சும்மா தான் பேசினா அதுதான் கிரியை அதுதான் உங்களுக்கு செயலாக மாறும் और जो आप ऐसे ही फुकट में बोलते हो वही क्रिया में बदलेगा அந்த காரியங்களும் செய்யவே கூடாது और वो कार्य हमें नहीं करना நீங்க है। அப்படி எந்த காரியத்தையும் பேசினால் यदि आपने कुछ बातें किया எந்த तो காரியத்தை சிந்தித்தால் उनसे कार्य भी सोचे तो அதில் மனதிலிருந்து அப்படி கற்பமாகி அது வந்து அதற்குள்ள குழந்தையை பெற்றுவிடும் और आप मन में जो सोचते हो वो मन में वो गर्भ होकर वो पैदा भी हो जाएगी। பாவமான காரியங்களை தீமையான காரியங்களை சிந்தித்தால் पाप की कार्य बुराई बात सोचे அது அப்படியே உருவாகி செயலாய் மாறி ஒரு நாள்ல நீங்கள் அந்த குழியிலே போய் விழுந்து விடுவீர்கள் तो उत्पन्न होते 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 आप लोग एक खड्डे में गिर जाओगे। இங்க பாருங்கள் அவர் கர்த்தராகிய ஆண்டவரை பற்றி கொண்டார் और देखो परमेश्वर को पकड़ लिया கர்த்தருக்கு ஊழியம் செய்ய புறப்பட்டு விட்டார் प्रभु के लिए सेवा करने के लिए निकल पड़ा। முழு குடும்பத்திலும் வந்து அவரை பகைத்தார்கள் पूरे परिवार में उसके विरोध அதை பற்றி ஒரு கவலைப்படவே இல்லை उसकी उन्होंने चिंता नहीं किया திபெத் நாட்டிலே போய் ஊழியம் எல்லாம் செய்தார் और तिब्बत शहर में जाकर सेवकाई किया। ஒரு முறை அங்கே உள்ள லாமாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா और तिब्बत में जो लामास जो रहते हैं वो लोग ने क्या किया பிடித்தவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் और इसको मृत्यु की दंड दे दिया। அங்கே மரண தண்டனை கொடூரமான தண்டனை அது और मृत्यु का दंड मतलब उस देश में बहुत कठोर दंड ஒரு பெரிய பாலடைந்த கிணறு இருக்கும் और एक सूखा बावड़ी रहेगी அதற்கு ஒரு மூடியை போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்திருப்பார்கள் और उस बावड़ी को ढक्कन रखकर ताला लगाया रहेगा। தண்டனை கொடுக்கப்பட்டவர்களை தூக்கி கொண்டு மேலிருந்து அந்த கிணத்துல டம் என்று போட்டு விடுவார்கள் जिसको भी ये दंड मिला है उनको उस सूखा कुआं में को खोलकर अंदर फेंक देंगे போட்டு விட்டு அதை அந்த கிணற்றை மூடி சாவி போட்டு லாக் போட்டு பூட்டி விடுவார்கள் और अंदर डालकर उस बावड़ी को ताला भी मार देते இப்படி இவரையும் தூக்கி அப்படியே தூக்கி உள்ள எறிந்தார்கள் वैसे ही साधु को भी उठाकर बावड़ी के अंदर फेंक दिए விழுந்ததில் இந்த புயங்கள் எல்லாம் ஒடிந்து போய்விட்டது और जैसे डालने के कारण ऊंचाई के कारण उनके हड्डियां तोड़ी ஒரே இருட்டாக இருக்கிறது अखोर अंदर மேலே மூடி பூட்டி விட்டார்கள் क्योंकि ऊपर से भी बंद அங்க ஏற்கனவே உள்ள கடந்து உள்ள பிரேதங்கள் அழுகி நாற்றம் அடிக்கிறது और पहले से ही जिनको वो दंड मिला है उनका शव के डेड बॉडी के सुगंध बदबू கொஞ்சம் யோசித்து பாருங்க जरा सोच कर देखो ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு प्रभु को ग्रहण किया ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர் प्रभु के लिए सेवकाई के लिए निकला हुआ குளிரிலும் கல்லிலும் நடந்து கால்கள் பாதங்கள் ரத்தம் வடிய வடிய சென்று ஊழியம் और செய்தவர் ठंडी में गर्मी में बिना चप्पल के जाकर पैर में रक्त ऐसा सेवा किया व्यक्ति நமக்கு ஒண்ணு இப்படி ஏற்பட்டிருந்தால் हमारे लिए ऐसा हुआ रहता तो ஐயா போதும் अय्या जी बस हो गया கோயிலுக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டாம் आप चर्च से आओ बोलो भी நீங்க मत ஜெபமும் பண்ண வேண்டாம் आप प्रार्थना भी मत करो போதே பட்ட பாடு போதும் और मुझे जो दंड आया बस हो गया நான் ஆண்டவர்ட்ட வரும்போதே சொன்னார்கள் मैं प्रभु के आते समय कहा இனிதான் உங்களுக்கு சோதனை ஆரம்பிக்கும்னு சொன்னார்கள் और अब से आप लोग को परीक्षा शुरू हो சோதனை ஆரம்பமாயிட்டுயா और परीक्षा शुरू हो गया ஏன்னா நாம இன்னும் முழுதுமா ஆண்டவரை அறியாததுனால और पूरा अभी तक हमने प्रभु को ग्रहण नहीं அவருடைய किया। வல்லமையை அறியாததுனால और प्रभु की सामर्थ क्या है हम समझे नहीं இந்த முடிவுக்கு வந்து விடுகிறோம் और ऐसे निर्णय के लिए हम आ जाते हैं। ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவர் உள்ளே இருந்த அந்த நாற்றத்துக்குள்ள ஏன்னா நிறைய பிரேதம் செத்து கிடக்கிறது और एक दिन 2 दिन क्योंकि उस कुएं के अंदर कहीं दूसरे शव पड़े அதற்கு மத்தியில் தான் போய் விழுந்து வரும் கிடக்கிறார் उस शव के बीच में ये जाकर गिरा है। முதல் நாள் ஜெபம் பண்ணுகிறார் पहला दिन प्रार्थना करता है। நமக்கு ஒரு பிரச்சனை ஜெபம் பண்ணுவோமா हमारे लिए परीक्षा नहीं तो क्या पहला हम प्रार्थना உடனே करते போன் போட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் நம்மள பிடிச்சி திட்டிடுவாங்க ஊழியரை हैं। और अगर थोड़ा शांत रहो कहेंगे तो हमें फोन में चिल्ला देते हैं। போதையா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க जाओ अय्या जी आप तो ऐसे ही कहेंगे। அப்படி சொல்லுவோம் நானும் ஆண்டோட சொல்லி நானும் என்ன செய்ய ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறோம் ऐसा அவ்வளவுதான் जब आप कहते हैं तो हम भी कहते हैं प्रभु क्या करे इनको थोड़ा धीरज दो। முதல் நாள் ஜெபம் பண்ணினார் இரண்டாம் நாள் ஜெபம் பண்ணினார் மூணாவது நாள் ஜெபம் பண்ணினார் पहला दिन प्रार्थना दूसरा दिन प्रार्थना तीसरा दिन कुएं के अंदर से प्रार्थना। பாடுகளின் மத்தியில் என்ன செய்தார் ஆண்டவர் நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்தார் उस दुखों के बीच में उन्होंने क्या किया प्रभु को देखकर प्रार्थना किया। மூன்றாவது நாளிலே யாரோ மேலே அந்த மூடப்பட்டிருக்கிற மூடியை திறக்கிற சத்தம் கேட்டது तीसरा दिन उस बावड़ी को कोई तो खोलने की आवाज ஒரு பெரிய கயிறை உள்ள விட்டு அந்த அதுவும் தெரிகிறார் ஒரு கண்ணுக்கு முன்னால் கயிறு வருகிறது और एक कोई तो ऊपर से एक बड़ा सा एक रस्सी को नीचे डालते இதை हैं। பிடித்துக்கொள் என்று சத்தம் கேட்கிறது एक वाणी होती है कि इसको पकड़ लेना रस्सी को பிடித்துக்கொள்ள அப்படியே அவரை தூக்கி வெளியே விட்டு விடாது और रस्सी को वो पकड़ लेता है वैसी रस्सी இவர் ऊपर வெளியே रखता வந்து है। விட்டார் और ये बाहर आ जाता வெளியே है। வந்து நின்று பார்க்கிறார் जब बाहर आके देखता है மறுபடியும் கிணறு மூடிதான் இருக்கிறது वापस जो कुआं बंद पड़ा है। ஹalleluya हालेलुया ஹalleluya Hallelujah. ஆண்டவர்
சர்வ வல்லமுள்ள தேவன். और प्रभु सर्वशक्तिमान प्रभु है. இனி வாழ்க்கையே இல்லை என்று ஒரு கட்டம் வருகின்ற பொழுதுதான் अब आगे जिंदगी है ही नहीं ऐसे स्टेज में இனி இது நடக்குமா நடக்காதா अब ये होगा नहीं होगा. அந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். उस अंत क्षण में प्रभु अपने विश्वास को देखता है. ஆண்டவர் வந்து அவரை காப்பாற்றி விட்டு போய் விட்டார். प्रभु आए उनको बचाए और प्रभु चले. ஹalleluya. हालेलुया. அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, ஆண்டவரை பற்றி கொண்டோமானால், प्रभु को अगर हम हथई से जान लिया ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்போமானால், प्रभु को डर कर जिएंगे तो அவருடைய வசனத்தின்படி நாம் ஜீவிப்போமானால், उनके वचन के अनुसार जिएंगे तो நம்மை ஒப்பு கொடுப்போமானால், हमें समर्पित करें तो நம்ம எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். हमारे सारे कार्यों को प्रभु देखते हैं. நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். हमारे विश्वास को देखते हैं. அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். वो कभी हमें न छोड़ने நான் वाला உன்னை प्रभु விட்டு है. விலகுவதும் இல்லை, हम न तुझे छोड़ेंगे உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். न तुझे त्यागूंगा ऐसा प्रभु ने कहा. நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். और जरूर प्रभु आशीष நிச்சயமாக करेंगे. நம்மை பாதுகாப்பார். जरूर प्रभु संभालेंगे. நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார். जरूर एक जीत देंगे. ஒரு பெரிய விடுதலையை தருவார். बड़ा छुटकारा. ஹalleluya. हालेलुया. அதன் பின்பாக ஒரு முறை அவர் ஊருக்கு வந்திருக்கிறார். उसके बाद वो अब यात्रा करके अपने खुद के गांव में आए. கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 12-13 साल के बाद அவர் தந்தை இன்னும் குடும்பத்தார் அநேக மக்கள் இவரை விரட்டி விட்டவர்கள். और जो भी इनको भगाए इनके पिताजी और सब लोग, இவர் இப்பொழுது வந்து பார்க்கின்ற பொழுது अब ये जो आता है तब அவர் அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தார். उसका पिताजी उद्धार पाया हुआ था. குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தார். परिवार में कई लोग उद्धार. ஹalleluya. हालेलुया. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும். सबको ये परेशानी होगी. நானும் ரட்சிப்புக்குள்ள வரும்போது எனக்கு இந்த பிரச்சனை தான். और जब मैं उद्धार में आया तो मुझे भी ये समस्या. என்னோட வீட்டிலே பயங்கர எதிர்ப்பு உண்டானது. मेरे घर पे बड़ा सा रुकावट. அந்த சிஎஸ்ஐ கோயில்ல எங்க அப்பாவை தூண்டி விட்டே பல காரியங்களை செய்து விட்டார்கள். और सीएसए चर्च में पहला जाता था, उधर से बहुत सारे बातों को, ஆனாலும் தேவனாய கர்த்தரை விடவே இல்லை. लेकिन प्रभु को नहीं छोड़े. பாடுகளை சகித்து கொண்டோம். हम दुखों को झेले. கொஞ்ச நாள் போனது. कुछ दिन चला गया. எங்க அம்மா இங்க வந்திருக்கும் போது அவர்கள் இங்கே ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டார்கள். मेरा माताजी इधर आने के इधर ही अपने कलीसिया में बपतिस्मा. எங்க அப்பா சிஎஸ்ஐல நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி கொண்டிருந்தவர். मेरा पिताजी कहता था कि सीएसए में मैं बड़ा ஆண்டவர் அவரை எப்படி இடைப்பட்டார் என்று எங்களுக்கே தெரியாது. प्रभु उनसे कैसे बातचीत किया हमें ही नहीं पता. அவர்கள் வள்ளியூர்ல போய் பரிசுத்தவான்களை கண்டு பாவரிக்கை செய்து அவர்கள் அங்கே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டார்கள். वल्लियूर के अपने कलीसिया में जाकर पवित्र लोगों को बैठ करके उधर बपतिस्मा ले எங்க लिया. அம்மா ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். माताजी भी उद्धार. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். पिताजी भी उद्धार. சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். भाइयों भी उद्धार. அப்ப நம்ம கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். तो हम प्रभु को अच्छे से पकड़ लेना है. அவருக்குள்ள சரித்திரத்தை படிக்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்தது. जब उनके चरित्र को पढ़ा तो मुझे मेरे जो संभावना याद आई. தேவனை நாம் உறுதியாய் பற்றிக் கொண்டோமானால், यदि हम परमेश्वर को ठीक से ग्रहण தேவன் நம்முடைய வாழ்க்கையில எண்ணிருந்த நன்மைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். अनगिनत आशीर्वाद प्रभु अपने जिंदगी में रखा है. ஆனபடியினாலே நாம் அவருக்கு சீஷராய் இருக்க வேண்டுமானால், अगर हम उनके चेले बनना है तो பாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் எது வந்தாலும் சரி, दुख तकलीफ समस्या चाहे कुछ भी आ जाए, அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். वो हमें ढूंढ कर आके उद्धार किया है. நம்மை ஆசீர்வதிப்பதே நம்முடைய தேவனுக்கு பிரியமான காரியம். हमें आशीष करना ही प्रभु को प्रिय है. தேடி வந்து ரட்சித்த தேவனை ஒருபோதும் நாம் விட்டுவிடக் கூடாது. हमें ढूंढ कर आके उद्धार किया प्रभु को कभी नहीं छोड़ना है. தேவனை மறந்து மனம் போல நாம அலையக்கூடாது. और प्रभु को छोड़कर अपना मन जैसा बोलते हैं घूमना नहीं. அநேகருக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை. कई लोग को बाइबल पढ़ने टाइम नहीं है. நிறைய ஆவிக்குரிய புக் படிக்கலாம் நேரம் இல்லை. और कई आत्मिक पुस्तक पढ़ने टाइम नहीं. ஆனா சிலருக்கு ரொம்ப நேரம் இருக்கிறது. बाकी कुछ बातों के लिए बहुत टाइम है. ராத்திரி பகலா சுத்த வைக்க எடுக்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது. रात भर घूमना उसके लिए टाइम है. ஆனா பைபிள் படிக்க நேரம் இல்ல. लेकिन बाइबल पढ़ने टाइम नहीं. ஜெபம் பண்ண நேரம் இல்ல. प्रार्थना करने टाइम नहीं. ஆண்டவர் கொடுக்க நேரம் இல்ல. प्रभु को समय देने இந்த के लिए. உலகத்துல மனம் போல சுத்த சொல்லுங்க, நல்ல ஜாலியா சுத்துவாங்க. इस दुनिया में मन से घूमेंगे. ஜாலியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. नहीं, ये जो आराम से रहने प्रभु नहीं कहा. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். जब खुशी रहना है खुशी रहना ही है. ராத்திரி பகல் எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு ராத்திரி எது அலைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். और उधर रात भर घूम के क्या किधर घूमना है. ஸ்ட்ரீட் டாக் தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? और रात को जो है कुत्ते लोग ही घूमते रहते हैं. நாம் அப்படி இருக்க கூடாது. हम ऐसा रहना नहीं இந்த है. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. इस संसार की वेश तुम धारण मत करो. பிரபஞ்சத்தில் உள்ள மக்களை போல நாமும் வாழக்கூடாது. इस संसार की लोग के समान हम नहीं जीना है. அவர்கள் அப்படித்தான் நானும் அப்படித்தான், இதில் என்ன தப்புன்னு நினைக்க கூடாது. अरे उन्होंने ऐसा रखा है तो हम भी ऐसा रखेंगे. உன்னை தேவன் ரட்சித்திருக்கிறார். तुझे प्रभु ने उद्धार किया உன்னிடத்திலே है. கணக்கு கேட்பார். तेरे से हिसाब मांगेंगे. உன்னை ரட்சித்தபடியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் और இருக்கிறார். तुझे उद्धार करने वाला प्रभु
प्रभु पूर्ण उद्धार करने நீ काफी ரொம்ப आएंगे। கவனமாக இருக்க வேண்டும், बहुत सावधान रहना है, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत ही सावधान रहना ஒரு है। முறை ரட்சித்து விட்டார், एक बार प्रभु ने उद्धार किया, முற்றுமுடிய ரட்சிப்பார், पूर्ण उद्धार அவர் करेंगे, நம்மை நடத்துவார், वो अगुवाई करेंगे, அவர் நம்மை वो ஆசீர்வதிப்பார். हमें आशीष करेंगे, எந்த பிரச்சனைகள் வரட்டும், चाहे कुछ भी தேவன் समस्या, கைவிடவே மாட்டார். प्रभु कभी हाथ ஹalleluya. हालेलुया। இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். और एक संभावना देखते हैं, லூக்கா 19 அதிகாரத்திலே लूका अध्याय 19 में 1 10 வரையில் உள்ள வசனங்களிலே 1 से 10 की वचन में 5 6 வசனங்களை வாசிக்கலாம். और 5 और 6 वचन को पढ़े। இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்கே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். यहाँ पर इस संभावना को हम पढ़ते हैं, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து வந்த உடனே एक जगह पर एक स्थान पर यीशु आए तभी, அவர் அண்ணாந்து பார்த்து காட்டத்தி மரத்திலிருந்து சகைவே கீழே இறங்கி வா என்று கூப்பிடுகிறார். और प्रभु यीशु ने अपने आंखों को ऊपर देखकर झाड़ पर लटका हुआ जगह को देखकर कहता है नीचे आ। முந்தின வசனங்களை நாம் பார்த்தோமானால் उसके पहले वचनों को हम अगर हम देखेंगे तो, எரிகோ என்ற அந்த பட்டணத்தை பிரவேசி நடந்து கொண்டிருக்கிறார். और यरीहो नामक उस नगर से प्रभु प्रवेश कर रहे हैं, அப்ப அந்த ஊரிலே அதாவது வரி வசூலிப்பவர் और उस नगर में चुंगी लेने वाला தலைவர் என்று எழுதப்பட்டுள்ளது. सरदार करके लिखा हुआ है, தலைவனும் அவர் ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டுள்ளது. सरदार भी लिखा है और धनी भी लिखा हुआ அவர் है। யூதனாய் இருக்கிறார், वो एक यहूदी है, ஒரு பெரிய மனிதனாய் இருக்கிறார். एक बड़ा व्यक्ति है। இவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறோமே, यीशु के बारे में हम सुनते அவர் हैं, எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று பார்ப்பதற்கு ஆசை கொண்டார். वो यीशु कैसा है करके देखने की चाहत उसको हुई। இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ये संभावना हम सबको पता है। ஆனபடினால இவர் குள்ளனாய் இருந்தார். ये थोड़ा छुटका था इसके लिए, பெரும் கூட்டம் வருகிறது, बड़ा झुंड आ रहा है, இவரால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. और इसको यीशु को देख नहीं पाया, உள்ளத்திலே பெரிய தாகம் இருக்கிறது, और मन में एक प्यास है, பெரிய வாஞ்சை இருக்கிறது. एक बड़ा आशा है, நான் எப்படியாலும் இந்த நாளிலே நான் அவரை பார்த்து விட வேண்டும். कैसा भी आज के दिन में प्रभु को देखना है। இப்ப நம்ம போன் போட்டும் கோயிலுக்கு வாங்கன்னா அநேகருக்கு வர முடியல. फोन लगाकर चर्चा बोलेंगे तो भी कुछ लोग नहीं எனக்கு आते, கை வலிக்கு கால் வலிக்கு ஒரு நாள் பெர்மனண்டாவே அப்புறம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். और हाथ दुख रहा है, पैर दुख रहा है, फिर एक दिन ऐसा आएगा कि हमेशा के लिए दुखता रहेगा। இப்படி வலிக்கிறதுல நீக்க முடியாத கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றோம். उस दर्द दूर होने के लिए मंदिर चर्च आओ कहते हैं। இப்போ ஆண்டவரை தேட காலம் இல்லை, अभी प्रभु को ढूंढने के लिए समय नहीं, இது கிருபையின் காலம். यह अनुग्रह की समय है। இப்பதான் ஆண்டவர் இரக்கமாய் இருப்பார். अभी प्रभु दयालु रहेंगे। இந்த காலம் முடிந்து விட்டால், ये समय जो खत्म होने के बाद, இந்த காலம் முடிந்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும். ये समय होने के बाद फिर सब कुछ खत्म हो அவர் जाएगा। ஒரு நியாயாதிபதியாய் இருப்பார். अभी उसके बाद प्रभु एक அன்னைக்கு न्यायाधीश போய் பாவரிக்கை பண்ண முடியாது. उस समय पाप का कबूलात नहीं होगा, அன்னைக்கு நியாயம் தான் தீர்க்கப்படும். उस दिन न्याय घोषित होगा। ஆனா ரொம்ப கவனமாக நாம இருக்க வேண்டும். इसलिए बहुत सावधान रहना है। நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கமுள்ள தேவன் தான், हमारा प्रभु दयालु तो है, மிகுந்த உருக்கமுள்ள தேவன், बहुत मन के पिघलाव करने को, நீடிய சாந்தம் உள்ளவர், लंबी धीरज वाले, மிகுந்த கிருபை உள்ளவர். बहुत अनुग्रहकारी। இது ஒரு சைடுல இருக்குது. ये एक तरफ है। அதே வேளையில் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? उसी समय प्रभु कैसा है, பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். और वो जलने वाले आग के समान वो प्रभु है। அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். वो एक आग है। பாருங்க, சூரியன் வருது. सूरज आती है, இப்ப நம்ம தோட்டத்துல பயிரிட்டு இருக்கிறோம், और हम बगीचा में बीज डाले, மாமரம் வச்சிருக்கோம், பல விதமான பயிர்கள் போட்டிருக்கிறோம், और आम की गुटली और कई प्रकार की गुटली लगाए, பல காரியங்களை செய்திருக்கோம். நாம் வைத்துக் கொள்வோமே, कई प्रकार के काम और हम कठिनाई। இந்த சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை. ये सूरज की किरण बहुत जरूरी இந்த है। சூரிய ஒளி தான் அதை நன்றாக விளைய செய்கிறது. इस सूरज की किरण उसको आवश्यक है, उसको उगाता है। நல்ல செடியா இருந்தால் அதற்கு நல்ல ஸ்டார்ச்சை கொடுத்து அது நல்ல வெயிலிலும் தண்ணி கிடைத்த உடனே நன்றாக பலன் கொடுக்கிறது. अच्छा सूरज की किरण मिलने के बाद वो प्रोसेस होती है और अच्छा उगवाई होती है। அதே சூரியன் தான் அடித்துக் கொண்டிருக்கிறது. वही सूरज लड़ते रहती है। அந்த செடியிலே ஏதாவது பூச்சிகளை அரித்திருந்து வைத்துக் கொள்ளுவோம். मान लो उस जो वृक्ष में एक छोटा सा कीड़ा आ गया, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छे से समझ लो, நல்ல செடியாக இருக்கிறது, अच्छा वृक्ष है, சூரியன் அடிக்கிறது, सूरज आती है, அந்த சூரியன்ல நல்ல பலனை கொடுக்கிறது. उस सूरज से अच्छा प्रतिफल देती है। அதே வேளையிலே அதே சூரியன் கீழ இருக்கிற ஒரு செடியிலே பூச்சிகளை அங்கே அதை கொஞ்சம் அரித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். उसी सूरज के नीचे एक और पेड़ है जिसके नीचे थोड़ा सा कीड़ा विड़ा है, கொஞ்சம் நோய் பிடித்து என்று வைத்துக் கொள்ளுவோம். मान लो उस वृक्ष को छोटा அதே सा வேளையில बीमारी, அடிக்கிறது, वही धूप लगती है, இந்த செடி பட்டு போகும். उस
झाड़ सूख जाएगा। உடனே என்ன செய்வார்கள்? तुरंत क्या करते? அதை பிடிங்கி தூர போட்டு விட மாட்டார்கள். उसको उखाड़ कर फेंक नहीं देंगे, அதை அப்படியே பிடுங்கி उसको उखाड़ कर கொண்டு போய் தீயை போட்டு எரித்து விடுவார்கள். आग लगाकर उसको नाश कर देंगे, இந்த பூச்சி மத்ததிலும் பரவிவிடக் கூடாது. क्योंकि इस झाड़ पे जो कीड़ा है दूसरे झाड़ में ना जाना है। ஆண்டவராகிய தேவனும் அப்படித்தான். प्रभु ऐसे ही परमेश्वर है, அவர் நம்ம எல்லாருக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், हम सबको वो आशीर्वाद देते हैं, நம்மை பாதுகாக்கிறார், हमें रक्षा करते हैं, நன்மைகளை செய்கிறார், भलाई करते हैं, கண்டிஷன் கொடுத்திருக்கிறார். कुछ कंडीशंस भी உங்களை दिए। அழைத்த தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே तुम्हें बुलाया परमेश्वर में पवित्र हो, நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். तुम भी तुम्हारे सारे चाल चलन में पवित्र रहो। நீ பரிசுத்தத்தை விட்டு பாவத்திலே போனால் पवित्रता को छोड़कर पाप में गए तो நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். आप उद्धार पाए हुए நீங்கள் हो, பாதுகாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். और फिर तुम जो है नरक से स्वर्ग जाने वाले लोग हो, நீங்க அங்கே நீடூழியாய் வாழ வேண்டியவர்கள். अनंत काल के लिए तुम उधर रहना है, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறபடினால், और आप पाप को जगह देते हो, நீங்கள் इसलिए பாவத்தை செய்கிறபடினால், आप पाप करते हो, इसलिए அந்த பாவ நோய் உங்களிடத்தில் இருக்கிறபடினால், उस पाप की बीमारी आपके पास है, அந்த इसलिए ஆண்டவர் இப்பொழுது இரக்கத்தின் தேவன் அல்ல, अब वो परमेश्वर दयालु नहीं, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். परंतु तेज आग के समान நீங்கள் है। மனம் திரும்பாத பட்சத்திலே यदि मन नहीं फिराए तो உங்களை பட்சித்து போட்டு விடுவார். उस आग आपको बस। ஹalleluya! हालेलुया। சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள और வேண்டும். सत्य को अच्छे से जान लेना है। நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். हम इस संसार में रहते हैं, அந்த உலகம் நமக்குள்ளாக இருக்க கூடாது. संसार हमारे अंदर नहीं रहना है। புரியுதா புரியலையா? இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். इस संसार में रहते அந்த हैं, உலகம் நமக்குள்ளாக இருக்க கூடாது. लेकिन ये संसार अपने अंदर नहीं आना है। பாருங்க, கடல்ல மூழ்கி முத்து இருக்கிறாங்க. और जो समुद्र में अंदर जाकर मोती निकालते हैं, அந்த காலத்துல கிணத்துல ஒரு ஆள் விழுந்துட்டாலும் மூச்சு பிடிக்கக்கூடியவங்க நல்ல அந்த காலத்துல நல்ல திடகாத்திரம் வந்தாலும் முங்கி போய் அந்த ஆளை தூக்கிட்டு வந்துருவாங்க. उस जमाने में कोई बाउडी में अगर गिर गए तो अच्छा अट्टा कट्टा जिसको श्वास में कंट्रोल है वो अंदर जाकर उनको बचा देते हैं। இவரு தண்ணிக்குள்ள போகலாம், अगर ये पानी में तो जा सकते हैं, ஆனா தண்ணி இவருக்குள்ள போயிடக்கூடாது. लेकिन पानी जो अंदर बचाने गया उसके अंदर नहीं जाना உள்ள है। போய் அவர் இருந்துட்டே இல்ல தண்ணி எனக்குள்ள தண்ணி உள்ள போயிட்டா இவர் அங்க செத்தார். जो बचाने वाले के अंदर पानी चला गया तो वो भी मर जाए। பாவ நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கலாம், पाप भरा दुनिया में हम रहते हैं, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए हैं, அந்த பாவம் நமக்குள்ள அந்த உலகம் நமக்குள்ள வந்து விடக் கூடாது. लेकिन संसार अपने अंदर नहीं आना है। அட ராத்திரி யாரு பாக்குறா? रात को कौन हमें देखता है? இந்த ஸ்டேஷன்ல இருக்கும் 10 ஸ்டேஷன் கடந்து போய் சுத்திட்டு அலைஞ்சா யாரு பாக்குறா? इस स्टेशन से 10 स्टेशन आगे ट्रेन में घूमेगा कौन देखेगा? நீங்க ஆண்டோட உறவா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும்னு தைரியமா இருக்க जब முடியும். प्रभु के साथ संबंध है तो आप खुशी से रह सकते हो, आनंद रह सकते हो। பாவம் செஞ்சவங்க ஓடி போய் செடிக்குள்ள ஒளிச்சாங்க. और पाप जब किया तो वो लोग ने और झाड़ के पीछे छुपाए। ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான் ஒளித்தார்கள். अदम और हवा ऐसे ही किए। அதுவரையிலும் அவரை எப்போ சந்திக்கலாம்னு ஆசையா வந்தார்கள். तब तक दोनों ऐसे थे कि प्रभु कब आएंगे उनसे भेंट करना है। ஆதாமை கூப்பிட்ட உடனே சந்தோஷமாய் தைரியமாய் வந்த அந்த ஆதாமுக்கு जो आदम जब बुलाया तो खुशी और धैर्य से आया। ஆதாம் எங்க இருக்கிறான்னு கேட்டு கர்த்தருடைய சத்தம் அன்பா இருந்த சத்தம் போல பயமாக அவனுக்கு காணப்படுகிறது. जो प्रेमी आवाज प्रभु की है, अदम तू कहाँ है? अभी वही आवाज डरती है। ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். अदम को परमेश्वर ने आज्ञा दिया அந்த था। ஆண்டவரை காட்டிலும் उस परमेश्वर से बढ़कर தன் மனைவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். अपनी पत्नी को ज्यादा जो मुख्यता दिया। அந்த சாத்தான் வந்து பேசுகின்ற பொழுது शैतान जब आके बात किया அவன் கரெக்டா அந்த லேடியை பார்த்து தான் பேசினான், அந்த ஏவலை பார்த்து தான் பேசினான். और बराबर स्त्री को देखकर ही शैतान बात किया। பிசாசு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்தோட அப்படிதான் இருக்கான். शैतान उस टाइम से लेकर अभी तक ऐसे ही है। பாருங்க, நம்ம 9-9:30 மணிக்கு நம்ம வேலைக்கு போயிடுவோம். देखो हम सुबह 9-9:30 बजे को जेंट्स लोग जो है काम पे जाते हैं। 10-11-12 மணிக்கு தான் வருவான். அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொஞ்சம் வேலை முடிஞ்சோன்னா லேடிஸ் இருக்க இதை பார்த்து வந்து நிப்பான். और 10:30-11 बजे जब लेडीज लोग रहते हैं उस टाइम में वो सेल्स करने वाले आते हैं। 50 ரூபாய் பொருளா தான் இருக்கு, இது வந்து 350 ரூபான்னு சொல்லுவான். 50 रुपए के वस्तु को 350 करके वो सेल्स वाला बोलेगा। உங்களுக்கு 100 ரூபாய் குறைச்சி 250 ரூபாய் தானம் உடனே और ऐसा बोलेगा कि आपके लिए मैंने 100 रुपए कम करके 250 रुपए। பொம்பளைகளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கும் பாருங்க. और ये लड़की लोग के अंदर एक आत्मा है। இவ ஒன்னு எடுப்பாங்க, அவன் எடுப்பான், டக்கு டக்கு முடிஞ்சு போயிரும்னா ஆளுக்கு ஒன்னு எடுத்துருவாங்க. और ये एक स्त्री एक उठाएंगे, ये एक बर्तन सब लोग उठा लेंगे। அவன் வித்துட்டு சந்தோஷமா போயிடுவான். वो बेचकर वो खुशी में चला जाएगा। சாயங்காலம் வந்து கேட்பாங்க, நம்ம கூட ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தேனே, शाम को आएंगे वो घर वाले से पूछेंगे मैं आपसे நீங்க पहले வாங்கி पूछा। தரல பாரு, நான் வாங்கிட்டேன், இந்த விலைக்கு आपने வாங்கிட்டேன். लाके नहीं दिया, देखो என்ன मैंने விலைக்கு வந்து 250 ரூபாய். कितना रेट में 50 ரூபாய் கிடைக்கும். ஐயோ ரீதியில இப்படிதான் ஏமாத்திட்டு போவான். 50 रुपए में उधर मिलता है, ऐसे ही फंसा दिया। அப்படியே ஏவல்ட்ட வந்து பேசினா,
ऐसा हवा से बात किया। அப்போ ஆதாம் கூட தான் இருந்தாருன்னு வேதத்துல எழுதப்பட்டுள்ளது. तब आदम भी था करके लिखा हुआ है वचन में। அந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு ஆதாமுக்கு சொல்லி இருந்தார். आदम को प्रभु ने कहा वो फल नहीं खाना। இவராவது மனைவிட்ட சொல்லி இருக்கலாம். ये पत्नी को बोल सकता ஏமா था, கொஞ்சம் பொறு, ये जरा माता रुको, நம்ம ஆண்டவர் வரட்டும், हमारा प्रभु आएंगे। அவர் இதை சாப்பிட்டா சாகவே சாகுன்னு சொல்லி இருக்கிறார் அல்லவா. प्रभु ने कहा है जिस दिन ये खाओगे जरूर मरोगे। ஒரு புது ஆள் வந்து பேசுற நீங்க சாகவே மாட்டீங்கன்னு சொல்லுகிறான், ஆனா கொஞ்சம் பொறுன்னு சொல்லி இருக்கலாம். एक नया अगर कोई आके कहता है कि तुम मरोगे ही नहीं तो जरा रुक जा। அதுக்கு முன்னாடி ஸ்திரீ அவசரப்பட்டு விட்டாள். और स्त्री ने घाई कर दिया கண்ணை கொண்டு பார்க்க ரொம்ப இச்சையா இருக்கு. और आंखों से देखा, आंखों में अभिलाषा, இப்படி बहुत ரெண்டு अच्छा பேர் है। அவுட் ஆயிருந்தாங்க. दोनों आउट हो गए। ஒரு ஆளை பார்க்க பார்க்க இச்சை உண்டாகுது, அப்படியே பார்த்து பார்த்து பைத்தியக்காரனா மாறிடுறான். और किसी को देखते ऐसे देखते देखते पागल हो जाते। இச்சைன்னு என்ன வரும்போதே சீப் போ பிசாசுன்னு போயிடும். अभिलाषा आती है जब हट जा शैतान कहेंगे तो हट जाएगा। அவள் தான் புசித்தாள். चलो हवा ने खा लिया। சாப்பிடறவன இவர்தானே ஆண்டவர் வந்து கொடுத்திருந்தாரு, சட்டம் கொடுத்திருந்தாரு. और आदम को प्रभु ने आज्ञा दिया था कि नहीं खाना। ஆண்டவர் மதிக்கிறதை காட்டிலும் மனைவிக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து விட்டார். परमेश्वर को आदर देने से बढ़कर पत्नी को आदर दिया। ஆண்டவர் சாப்பிடுற பழத்தை மனைவி சொன்ன உடனே சாப்பிட்டான். और प्रभु जो फल जो नहीं खाना चाहिए पत्नी बोलती है तो खा लिया। அவர்கள் எனக்கு சீசரா இருக்க மாட்டார், वो मेरे चेले नहीं அவருடைய रहेंगे। பிள்ளைகளா இருக்க முடியவில்லை. और फिर उनको बच्चे அந்த नहीं हो पाए। தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். उस बगीचा से बार बार அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के நம்ம लोगों, தேவன் ரட்சித்திருக்கிறார், हमें प्रभु ने उद्धार அருமையான किया है சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். और अच्छे सत्य दिया எதை है। செய்யணும் அதை மாத்திரம் தான் செய்ய வேண்டும். जो करना है वही करना है, எதை செய்யக்கூடாது அதை நாம் செய்யக்கூடாது. जो नहीं करना है वो नहीं करना है। நாம் தண்ணீர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. हम बिना पानी के नहीं जी सकते। தண்ணீர் குடிச்சாதானே ஜீவிக்க முடியும். पानी पिएंगे तो ही हम जी सकते हैं। தண்ணீருக்கு உள்ளே நாம் ஜீவிக்க முடியாது. पानी के अंदर भी हम जी नहीं सकते। தண்ணீர் குடிக்காட்டி செத்து போவோம். पानी नहीं पिएंगे तो भी मर जाएंगे। தண்ணீர் குடிக்க தான் வச்சிருக்குது. और पानी पीने के लिए रखा है। தண்ணிக்கு உள்ளதான் போய் இருப்போம்னா செத்து போவீங்க. और पानी के अंदर जाके मैं रहूंगा तो भी उधर भी आप मर जाओगे। அதை நாம் குடிக்கத்தான் வேண்டும். इसलिए पानी को सिर्फ पीना அதை चाहिए, மூழ்கி விடக் கூடாது. पानी के अंदर डूबना नहीं चाहिए। குடிக்காவிட்டால் தாகத்திலே சாவோம், अगर पिएंगे नहीं तो प्यास में मरेंगे, மூழ்கி விட்டால் முங்கி சாவோம். अगर डूब गए तो डूबकर मरेंगे। அப்ப எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. तो सबके लिए एक व्यवस्था रखा गया இந்த है। பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோமானால் इस पाप भरी दुनिया में हम रहेंगे तो எதை செய்ய வேண்டும், और क्या करना है எதை செய்யக்கூடாது, और क्या नहीं करना है, எதை பார்க்க வேண்டும், क्या देखना है, எதை பார்க்க கூடாது, क्या देखना नहीं है, எதை சிந்திக்க வேண்டும், क्या सोचना है, எதை சிந்திக்க கூடாது, क्या सोचना नहीं है, எதை பேச வேண்டும், क्या बोलना है, எதை பேசக்கூடாது, क्या नहीं बोलना है। இவையெல்லாம் தேவனாகத்தை வேதத்தில் அருமையாக எழுதி ये கொடுத்திருக்கிறார். सारे बातें पवित्र शास्त्र में अच्छे से लिखा गया है। இவைகளை கைக்கொண்டு நடந்தோமானால் इसके हम पालन करें, நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். हम प्रभु के आशीर्वाद पा सकते இந்த हैं। சகைவை குறித்து பார்க்கின்ற பொழுது अभी यहाँ पर इस जगह இவர் வந்து ரொம்ப வரி போட்டு வசூலிக்க கூடியவன், और ये टैक्स चुंगी लेने वाला அந்த வரி வசூல் தலைவனாக இருக்கிறான். उस चुंगी लेने वाले की सरदार था। அப்படி ஒரு மனிதனா இருந்தாலும் ऐसा एक मनुष्य था तो அவன் ஒரு भी நல்ல மனிதன் தான். वो एक अच्छा मनुष्य है, மக்கள் பார்வையில் அவன் பெரும் பாவி என்று சொன்னார்கள். लेकिन लोगों ने उसको पापी कर कहा। கடவுளை காண வேண்டும் என்பதற்கு தாகத்தோடு இருந்தான். प्रभु को देखने की प्यास उसमें आ गई। ஆண்டவர் எப்படி பார்த்து விட வேண்டும்? प्रभु को कैसा भी देखना தான் है। ஒரு பெரிய மனிதன், एक बड़ा व्यक्ति பெரிய है, வசதி உள்ளவன், बड़ा धनी है, பெரிய தலைமைகளை நினைச்சே பார்க்கவில்லை. बड़ा सरदार है करके खुद को सोचा नहीं। ஆண்டவரை பார்க்க வேண்டும். प्रभु को हम देखना அவன் है। எழுந்து அந்த தெருவில் ஓடினான் பாருங்கள். और उस नगर में उस चराई पे भागा। கட்டை இருந்த ஒரு மரத்திலிருந்து பார்த்து விட வேண்டும். थोड़ा वो नाटा यानी कि भुटका था तो इसके लिए सोचा। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के நம்ம लोगों, எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கிறது? हम में से कितने लोगों को ये आस है நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை, और कल रविवार संडे இன்றைய ஆயத்தமாக வேண்டும். आज ही तैयार होना है நாளை கோயிலுக்கு போக और வேண்டும். कल चर्च जाना है ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்து தொழுது கொள்ள வேண்டும். और सबके साथ मिलकर प्रभु की आराधना करना है ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த और வேண்டும். प्रभु को धन्यवाद देना है, பாடி மகிழ வேண்டும். गीत गाकर आनंद होना है, ஜெபித்து மகிழ வேண்டும். प्रार्थना करके आनंद होना ஆண்டவர் है, வசனத்தை கேட்க வேண்டும். प्रभु के वचन को सुनना है ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள और வேண்டும். आशीर्वाद को पाना இதை है தவற விட்டுவிடக் கூடாது. நம்ம எத்தனை பேருக்கு நமக்கு அந்த எண்ணம் இருக்கிறது? और इसमें छुट्टी नहीं लेना है, ऐसी इच्छा हम में से कितने में है? ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम बहुत सावधान रहना है। பாருங்க, அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். और उस जगह पे आकर देखो प्रभु இந்த तो सब சகை कुछ மேல जानता है। ஏறி இருந்தது யாருக்கும் தெரியாது. ये जगह पेड़ पर चढ़ा है, கரெக்டா அந்த किसी को மரத்துக்கு मालूम கீழே வந்தோனே மேல மரம் பார்த்தார். है। और प्रभु बराबर उस पेड़ के ऊपर बराबर ध्यान दिया। சகை நீ கீழே இறங்கி வா. हे जगह
झट उतर आ, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். क्योंकि आज तुझे मेरे घर में तुझे रहना आवश्यक है. சீக்கிரமா இறங்கினான்னு எழுதப்பட்டுள்ளது. वहां पर लिखा है वो तुरंत उतर कर சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான் வீட்டுக்கு. आनंद के साथ उसे अपने घर ले गया. அதை கண்ட யாவரும் ये देखकर सब लोग இவர் பாவியான மனுஷனிடத்திலே போகிறாரே, ये कुटकुटाने लगे कि ये पापी मनुष्य है, இவர் பரிசுத்தமுள்ள தேவன், क्योंकि ये तो एक पवित्र இந்த பாவியான परमेश्वर, மனுஷன் தங்க போனாரே. ये पापी का घर में रहने जा रहे हैं. இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கு. हम में से भी कई लोग को ऐसे ही सोच நம்மளை है, பொறுத்தவரை நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆட்கள், பெரிய பரிசுத்தவான்கள், மத்த கிறிஸ்தவர்கள் கூட நம்ம மதிக்கிறது இல்லை. और हम अपने आप को सोचते हैं कि हम ही बहुत बड़ा पवित्र लोग हैं, दूसरे मसीहा लोग को हम रिस्पेक्ट नहीं करते हैं. ஆனா மற்ற கிறிஸ்தவர்கள் கூட நாம வந்து ஒதுக்கி விட்டு போய் और விடுகிறோம். हम जो है दूसरा क्रिश्चियंस को भी हम जो है ऐसा इज्जत नहीं देते. அவர் சத்தியத்தை சரியாமல் அறியாமல் இருந்திருக்கலாம். हो सकते कुछ सत्य वो जानते नहीं होंगे. ஒருவேளை அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து சத்தியத்தை குறித்து பேசணுமானால் यदि हम प्रेम करके उनसे सत्य की बात करेंगे तो அவர்களும் சத்தியத்தை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடலாமே. वो लोग भी सत्य जानकर प्रभु के संतान बन सकते हैं. இல்ல இப்பொழுது இவன் பாவியாகி விட்டான், और ये पापी है, இவனை நான் பார்க்க மாட்டேன், इसको हम देखेगा नहीं, இவனை நான் ஒதுக்கி விடுவேன், इसको हम अलग कर அவன் देगा, முகத்திலே முழிக்க மாட்டேன். उसका मुंह नहीं देखेगा. ஆண்டவர் யோசித்திருந்தா ऐसा प्रभु सोचता तो நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? हम सब उद्धार पाते. அப்ப என்ன இருக்க கூடாது உள்ளத்துல? तो क्या विचार मन में नहीं रहना है? சொல்லுங்க, என்ன இருக்க கூடாது? என்ன இருக்க கூடாது? तो मन வைராக்கியம் இருக்க கூடாது. और मन में एक तेज जलन ऐसा एक नहीं रहना है. நேரா அப்படி வைராக்கியம் இருக்கிறதுனால தான் और कई लोग को ऐसे एक तेज जलन है कि इसके लिए மெய்யான ரட்சிப்பை பெறவில்லை. सच्चा उद्धार नहीं पाए, நம்ம சபைக்குள்ள இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும், चाहे चर्च के अंदर हो चर्च के बाहर हो. இந்த மெய்யான ஒரு மன்னிப்பு இல்லாததினால் தான் एक सच्चा माफी अपने पास नहीं है, इसलिए இவர்கள் ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், अपने आप को सेवक कहते हैं, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், विश्वासी कहते हैं, வைராக்கியத்தை விரோதத்தை இருதயத்திலே வைத்திருக்கிறார்கள். और अपने मन में इस प्रकार के जलन और ऐसे बुरे आदत रखते வேதம் हैं. என்ன சொல்லுகிறது? वचन क्या कहती है? வைராக்கியம் விரோதம் எங்கே இருக்கிறதோ, और बैर और विरोध जिधर है, வைராக்கிய விரோதம் யாரிடத்தில் இருக்கிறதோ जिसके पास बैर और विरोध है, அங்கே சகல துர்ச்செயலும் சகல துர்க்குணங்களும் இருக்கும் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. उधर सारा प्रकार के दुर्कार्य और दुर्गुण होंगे. அருமையான தேவனுடைய ஜனமே, और प्रिय प्रभु के लोगों, தேவன் நம்ம ரட்சித்துக் தான் உலகத்தில் எல்லாரையும் ரட்சித்திருக்கிறார். प्रभु जैसा हमें उद्धार किया है वैसे சிலர் सबको भी उद्धार किया है. ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவத்தில் போய்விடலாம். कुछ लोग हो सकते हैं उद्धार के बाद पाप में சிலர் जा அறிந்து सकते हैं. செய்யலாம், சிலர் அறியாமல் செய்யலாம். कुछ लोग जानकर करते हैं, कुछ लोग अनजान में करते हैं. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பாவியான மனுஷன் ஆண்டவருக்கு தெரியும். यीशु को देखो, जगह पापी है पता है, அப்ப நாம அவர் வீட்டுல போய் அவரோட பேசினா தான் அவர் ரட்சிக்கப்பட முடியும். तो हम उसके घर पे जाके बात करेंगे तब वो जगह उद्धार पाएगा. பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை ஹalleluya. क्योंकि वचन में लिखा है कि पापियों के लिए प्रभु यीशु मसीह उद्धार करने आया. பாவியாவே இருக்கட்டும், जाने दो, पापी रहने दो, போய் பேசுவோம், जाकर बात करेंगे, போய் கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். तसल्ली देंगे. என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவாய் மாறுவோம்? कब हम यीशु बदलेंगे, यीशु के समान? அவருடைய சீசர்கள்னா என்ன அர்த்தம்? उनके चेले का अर्थ क्या है? இயேசு கிறிஸ்து போல நம்மளும் இருக்கணும். यीशु के समान हम भी रहना है. நம்ம பார்த்த உடனே हमें देखने वाले உண்மையுள்ள தேவனுடைய மனிதன் என்று சொல்லணும். ये परमेश्वर का व्यक्ति है कहना चाहिए. ஒருவன் தப்பு செய்து விட்டார்னு வைத்துக் கொள்வோமே, मान लो किसी ने गलती कर அப்படியே दिया, ஒதுக்கி விட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். मान लो उनको अलग कर दिया, அந்த ஆத்மா நிலை என்ன ஆகும்? उस आत्मा का क्या हाल होगा? மேலும் மேலும் பாதிக்கப்பட்ட ரட்சிப்பிலிருந்து உலகத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். और फिर अलग होकर दुनिया में जाकर उद्धार को भी खो அந்த बैठे. இரத்த பலியை கர்த்தர் கண்டிப்பா நம்மிடத்திலே கேட்பார். उस रक्त बलि का हिसाब प्रभु हमसे पूछेंगे. நம்ம எதற்காக ஒரு சீடர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார்? क्यों प्रभु ने हमें उनके चेले बनाया? அந்த மக்களை தேவனென்று அழைக்கும்படியாய், उस मनुष्यों को भी प्रभु உடைந்திருக்கிற உள்ளங்களை தேற்றும்படியாய். टूटा हुआ हृदय को जुड़ाने के लिए. வாழ்க்கை அதோடு முடிந்து போவதில்லை. जिंदगी खत्म नहीं होती उधर ही. சரியான டிசிஷன் எடுக்கிறார்கள், कुछ लोग बराबर निर्णय சிலர் लेते हैं, தவறான டிசிஷன் எடுத்து விடுகிறார்கள். कुछ लोग गलत निर्णय அது लेते हैं. காலத்தின் சூழ்நிலையை காணப்படுகிறது. वो जो है काल की परिस्थितियां. நம்முடைய டியூட்டி என்ன? हमारा काम क्या है? எப்பேற்பட்டவளா இருந்தாலும் चाहे कैसे भी हो, அவளை தேற்ற வேண்டும், उनको तसल्ली அவளை देना, ஆற்ற வேண்டும், उनको सावधान मतलब उनको கிறிஸ்துவுக்குள்ள साथ மறுபடியும் கட்ட வேண்டும். मसीह में उनको वापस बांधना है. மன்னிக்கும் குணம் நமக்கு வேண்டும். माफी करने की स्वभाव हमारे ऊपर होना है. வைராக்கியத்தை விரோதத்தை நமக்குள்ள வைக்க கூடாது. और बैर और विरोध हमारे ऊपर नहीं रखना है. பாவம் ஏதோ ஒரு இதிலே அவர் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், चलो कुछ तो परिस्थिति में वो लोग कर लिए, மறுபடியும் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், वापस जाकर सुसमाचार बोलना மறுபடியும் है. உதவி செய்ய வேண்டும். वापस
मदद करना है, மறுபடியும் சபைக்கு அழைத்து வர வேண்டும், वापस कलीसिया में लेकर आना है, இழந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். खोया उधर को वापस पाना है। ஹalleluya. हालेलुया। அப்படி செய்கின்ற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள், वैसा हम करेंगे तो प्रभु के அப்படி संतान, செய்கின்ற பொழுது நாம் தேவனுடைய சீஷர்கள். ऐसा करेंगे तो हम प्रभु के चेले, அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய சீஷர்களா இருக்க முடியாது. ऐसा नहीं तो प्रभु के चेले नहीं होंगे। இங்க பாரு, வீட்டுக்கு கூட்டி போய் விட்டாங்க, உடனே கூட இருக்க எல்லாரும் இவர் பாவியான மனுஷன் தங்க போகிறார் என்று முறுமுறுத்து கொண்டார்கள். और लोग कुटकुटाने लगे कि ये पापी के घर पे यीशु ठहरने जा रहे। அப்படி அவர் பாவியான மனுஷனாவே இருக்கட்டுமே, वो पापी मनुष्य ही रहने दो। இயேசு கூட்டிட்டு போன உடனே यीशु मसीह जाने के बाद அந்த சகை நின்று, ஆண்டவரே, और जगह से हे நான் प्रभु, பெரிய பாவியா இருந்தாலும் என்னத்தை நான் உம்மை தேடி வந்து நீர் என்ன தேடி வந்துட்டீர், और मैं पापी हूँ, मैं ढूंढना चाहिए लेकिन आप ढूंढ कर आ எனக்கு गए, இன்னைக்கு தான் ரட்சிப்பின் நாள். और आज मुझे उद्धार का दिन அவருடைய है। பெரிய குணத்தை பாருங்க, उसके बड़ा मन को देखो, ஆண்டவர் பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், वो एक बड़ा धनी है, உம்மை சந்தித்து விட்டேன், आपको भेंट कर நீ लिया, என்னுடைய ஆண்டவராகி விட்டீர், आप मेरा प्रभु है, என்னுடைய ஐஸ்வர்யத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். मेरे संपत्ति में आधे कंगालों को दे। ஹalleluya. हालेलुया। யார் இன்னைக்கு நம்ம சம்பளத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்? हम में से कौन अपने पगार में से आधा गरीबों को देते हैं? அருமையான தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம், யார் நம்முடைய சம்பளத்துல பாதியை ஆண்டவர் கொடுக்கிறோம்? और कौन अपने में से இல்ல पगार ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், या काम देते இல்ல हैं, ஏழைகளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறோம்? या तो कुछ भवन बांधने में मदद? யாராவது இருக்குமா? क्या कोई है? யாராலும் ஒண்ணும் சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. और कोई हाँ नहीं बोल पा रहे। பாருங்க, ஆண்டவரை சந்தித்த உடனே प्रभु को भेंट करने के बाद என்னுடைய இருக்க எல்லாவற்றிலும் என்னுடைய ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். और अपने संपत्ति में, पूरे संपत्ति में आधा कंगालों को। அவர் ஒரு நீதி உள்ள மனிதன். वो एक धर्मी मनुष्य। யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் यदि मैं किसी से अन्याय से चुंगी लिया, அதை 4 மடங்காய் திருப்பி கொடுத்து விடுகிறேன். उसको 4 गुना वापस करता அவங்க हूँ। இருந்த ஆள்ல யாரும் நீ வாங்கினேன்னு சொல்ல இல்ல. अभी कौन लिया बोल नहीं सकते। பாருங்க, ஒரு தேவன் வந்து ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது जब प्रभु एक मनुष्य को भेंट करते அதுவரையிலும் பாவியா தான் இருந்தான், तब तक पापी था, அதுவரையிலும் ஏகமான டாக்ஸ் கலெக்ட் பண்ணினான், तब तक बहुत चुंगी वसूल பாவியான किया। மனுஷனுடைய பேர் பெற்றிருந்தான். एक पापी मनुष्य नाम இப்ப कमाया। ஆண்டவரை கண்ட உடனே प्रभु को देखने के बाद உடனே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார், और तुरंत अपने आप को பாவரிக்கை செய்து விட்டார். पाप का कबूल कर लिया। இயேசு அவனை நோக்கி, यीशु उसको देख, இயேசு அவனை நோக்கி, यीशु उसको देखकर இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, आज इस घर में उद्धार आ गया। இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார். ये भी अब्राहम का पुत्र है। இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்து வந்தார். और जो खोए को ढूंढने और उनको उद्धार करने एक मनुष्य पुत्र दुनिया में आया। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय प्रभु के लोगों, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், वचन सुनने वाले आप लोग, உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? आपकी हृदय कैसी है? மற்றவர்கள் மீது இரக்கம் வருகிறதா அல்லது மற்றவர்கள் எரிச்சல் கொண்டு நீங்கள் வைராக்கியமா இருக்கிறீர்களா? दूसरे के ऊपर दया आती है या बैर आती है? வசனத்தை கேட்ட உடனே தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். वचन को सुनते ही प्रभु के लिए अर्पण करना है। அவர்கள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். वे लोग प्रभु के आशीर्वाद पाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆனபடியால் தேவனாய் கர்த்தர் அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். इसलिए प्रभु परमेश्वर प्रेमी है। அவர் அன்பாகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். प्रेमी सब परमेश्वर करते हैं। நாம் தவறு செய்கின்ற பொழுதுதான் हम जब गलत करते तभी அதற்கான பலனை நாமே பெற்றுக் கொள்ளுகிறோம். उसके प्रतिफल हम ही पा लेते அது हैं। எழுதப்பட்ட காரியமாக இருக்கிறது. वो लिखा हुआ कार्य है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम की महिमा। லூக்கா 9 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். लूका 9 अध्याय 23 वचन को पढ़ेंगे। பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அது என்னுடைய சீசனா இருக்க விரும்பினால், यदि कोई मेरा चेला बनना चाहे तो அவன் சுயத்திலே எல்லாம் செஞ்சு இப்படி வாழணும் அப்படி இல்லாமல் அவன் வந்து தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். वो पहले अपने मनमानी नहीं जीना चाहिए, पहले खुद को त्याग करना தன் चाहिए। சிலுவை, அவனுக்கு வருகிற பாடுகள் நெருக்க பிரச்சனையில் அவன் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு அந்த பாடுகளோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். और अपने जो दुखों और तकलीफ को सब छोड़कर अपना प्रभु को आराधना करना है। அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். और प्रतिदिन मेरे जो है पीछे होना है। தேவனாய் கர்த்தர் இதிலிருந்து விடுதலை தருவார். ஆனபடியால் தான் எழுதி வைத்திருக்கிறார். प्रभु छुटकारा देंगे जरूर, इसलिए लिखा हुआ है। தன் ஜீவனை ரட்சிக்க விரும்ப அதை இழந்து போவார். और अपने जीवन को जो है वो खो बैठेगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका अर्थ क्या है? நான் பெரிய பிசினஸ் பண்றேன், मैं बड़ा बिजनेस करता हूँ வேலை பெரிய பெரிய வேலையா இருக்குது, और मेरा जो काम बड़े बड़े काम है, எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் போட முடியாது, और मैं संडे एक दिन छुट्टी नहीं डाल सकता எனக்கு हूँ, பெரிய அமௌண்ட் போய்விடும். और मेरे लिए एक बड़ा पैसा चले जाएगा। எல்லாரும் என்னைய தானே பாக்கீங்க?
இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை और संडे है முக்கியமான வியாபாரம் இருக்குது, और आज मुख्य व्यापार है முக்கியமான வேலை இருக்குது, और मुख्य काम है, அல்ல டபுள் அமௌண்ட் இன்னைக்கு தருவான். या तो आज दुगना पगार நான் मिलेगा। ஏன் சொல்றேன்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறோம், அதை இழந்து போகணும்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். और अपने जीवन को जो चाहने वाले वो खो बैठते हैं, என் நிமித்தமா தன் ஜீவனை இழக்கிறவன் और मेरे निमित्त जो अपने प्राण को भी खो बैठता है அவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று சொல்லி இருக்கிறார். वो बचा लेगा करके लिखा हुआ है। ஆண்டவர் தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர், प्रभु दयालु और जो है अच्छा प्रभु है, நன்மை செய்கிறவர், भलाई करने वाला प्रभु சத்தியத்தை है। அறிந்து கொள்ள வேண்டும். सत्य को जान लेना है 6 நாளிலே 7வது நாளுக்குள்ளே கொடுத்து விடுகிறார். और छठवें दिन को 7वां दिन का இந்த भी दे சத்தியம் देंगे। நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ये सत्य हम जानना है। இப்போ உள்ள நாட்களில் சில கம்பெனிகளில் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுகிறார்கள். आजकल के कंपनीज में हो सकते संडे बुलाते हैं, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி எப்படியாகிலும் பேசி ஞாயிற்றுக்கிழமை லீவை வாங்கி விட வேண்டும். लेकिन कैसे भी प्रभु के लोग अपने मैनेजर लोग से बात करके कैसा भी छुट्टी लेना है, கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். जरूर प्रभु करेंगे। என்னுடைய முழு சர்வீஸிலும் ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார். मेरे जिंदगी के पूरे सर्विस में प्रभु ने, ஹalleluya, ஹalleluya, தேவன் செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். क्योंकि इसलिए मैं धैर्य से कहता हूँ प्रभु करेगा। மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் मनुष्य सारे संसार को जीत जाए तो भी நிறைய சம்பாதிச்சிட்டான். बहुत कमा लिया, 4-5 கம்பெனி ஓடிட்டு இருக்குது, 4-5 कंपनी उनके हाथ கோடி में, கோடியா வருது, करोड़ों का पैसा கண்ட்ரோல் பண்ணவே முடியல. और ताबे में नहीं रख पा இப்படி रहे। ஏராளமா சம்பாதித்திருந்தாலும் ऐसे बहुत कमाए तो भी தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் अपने आत्मा को खो बैठा तो அவனுக்கு லாபம் என்ன? उसको क्या लाभ? ஆண்டவர் வரும்போது நம்ம போக வேண்டியதான், அவ்வளவு இங்க வச்சுட்டு போக வேண்டியதான். जब प्रभु आएंगे वो सांप छोड़कर ही ऊपर जाना है। அங்க புக்க திறந்து பாப்பார். वहां पर पुस्तक खोला जाएगा புக்க திறந்து பார்க்கும்போது உனக்கு என்னென்ன எழுதிருக்குன்னு அதன் பிறகு தான் உங்களுக்கு முடிவு இருக்கும் அங்க. और उस पुस्तक को देखकर क्या क्या जो है निर्णय न्याय किया जाएगा। ஒரு ஊழியர் ரொம்ப கடுமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். और एक कठिन सेवकाई कर रहे थे ஊழியம் செய்திருக்கிற நாள்ல அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்து விட்டது. और अपने सेवकाई की जिंदगी में एक बड़ा बीमारी हो गया। அவருக்கு வலி தாங்க முடியவில்லை. दर्द झेल नहीं पाया அவர் था இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும். और भी सेवकाई करना है। ஆண்டவரே, हे प्रभु, எனக்கு இந்த பாடா இருக்கிறது, इतना तकलीफ இந்த मुझे, வலியை தாங்க முடியல, ये दर्द झेल नहीं पा रहा हूँ, என்னை எடுத்துக்கொள்ளும். मुझे आप उठा लो। இன்னைக்கு அன்னைக்கு அப்படித்தானே சொல்றாங்க, எதுக்கு ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும்? आज सब लोग ऐसे ही बोलते हैं, मुझे उठा लो। இல்ல, அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். वैसे वो कहता है। கூட உள்ள ஊழியர்லாம் ஒரு நாள் இல்ல இவருக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். साथी सेवक आकर इसके लिए प्रार्थना करते हैं। ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது प्रार्थना करते समय இவருக்கு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ये एक दर्शन को देखता है। தரிசனத்தில் வானம் திறக்கப்படுகிறது. दर्शन में स्वर्ग खुला है, आकाश खुला है। அங்கே பரலோக வாசலிலே ஒரு தேவதூதன் உட்கார்ந்து இருக்கிறதை இவர் காண்கிறார். स्वर्ग के द्वार में प्रभु की दूत बैठा है, वो देखता है। இவரும் அங்கே நிற்கிறார். ये भी द्वार के इधर खड़ा है। இவர் அந்த தரிசனத்தில் இவர் அந்த தேவதூதனுக்கு முன்னாலே அந்த வாசலில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். और ये सेवक जो है उस द्वार में खड़ा रहकर स्वर्गदूत को देखता है। அவர் ஒரு பெரிய பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட பெரிய புத்தகம் இருக்காதுல ஏதோ எழுதி கொண்டே இருக்கிறார். और स्वर्गदूत जो है प्लास्टिक में बना बड़ा पुस्तक में कुछ तो लिखते जा रहे இவர் हैं। அதிலே உற்று பார்க்கிறார். ये उसमें ध्यान देते हैं। ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும், हर एक मनुष्य का जिंदगी, அவனுடைய மரிப்பும், उनका मृत्यु, அவன் செய்த காரியங்கள், उन्हें किया हुआ कार्य, எழுதி கொண்டே இருக்கிறார். ये सारा बात उस पुस्तक में தேவனால் लिखा जा रहा है। குறிக்கப்பட்ட மக்களை குறித்ததான காரியம் இது. और परमेश्वर के लोग चुने जो है उनके कार्य அப்ப இவர் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது देखते समय திடீரென்று அந்த தேவதூதன் இப்படி மின்னன் கால இப்படி ஏறிட்டு பார்க்கிறார். और अचानक से वो स्वर्गदूत जो है अपने ताक कर देखते हैं। உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். वो सेवक को देखकर दूत पूछता है, क्या चाहिए? நீங்க எழுதி கொண்டிருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். मैं आप लिख रहे थे, हम देख रहे थे। எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. सबके लिए तो लिखा गया है। என்னால வேதனை தாங்க முடியல. मेरे लिए वेदना सहन नहीं हो रही। நான் எப்ப இங்க வருவேன், என்னை குறித்து என்ன எழுதப்பட்ட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லி இருக்கிறார். मैं कब इधर आऊंगा और मेरे बारे में क्या लिखा है जरा आप देखकर बताइए। ஆண்டவர் சித்தத்தை அறியாம நம்ம எதையாவது கேட்டுட்டு நிக்க கூடாது. और प्रभु के इच्छा जाने बिना हम कुछ भी पूछ के नहीं रहना है। அந்த தேவதூதன் பார்த்திருக்கிறார். स्वर्गदूत देखा ஒன்று சொல்லாமல் எழுந்து இவர் கட்டி பிடித்துக் கொண்டார். और पहले उठकर आकर इसको गले मिल लिया। சகோதரனே, உங்களை பத்தி இப்ப ஒன்று சொல்லதுக்கு இல்லை. ये मेरे भाई अभी कहने के लिए कुछ नहीं, உங்களுக்கு பல வருஷங்கள் இருக்கிறது. कहीं और साल आपके लिए है। இந்த நோயை சுகப்படுத்தி விடுவார். प्रभु इस बीमार चंगा करेंगे। நீங்கள் अनेक வருஷம் இருந்து ஊழியம் செய்யணும். कई साल आप और सेवा करना है। अनेक ஆத்மாக்கள் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. कई सारे आत्मा और
और आपसे उद्धार पाना நீங்கள் है, போய் வாருங்கள் என்று தரிசனத்தில் சொல்லிவிட்டார். आप चले जाओ करके उस दर्शन அதை में முடித்து देखा, கொஞ்ச நாள் இவர் பூர்ண சுகமடைந்து விட்டார். और फिर थोड़े दिन के पूर्ण चला அநேக गया, ஆண்டுகள் இவர் வந்து ஊழியம் செய்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. कई साल और सेवा किया. இதுல நமக்கு என்ன தெரிகிறது? तो इस बात से हमें क्या समझती है? ஆண்டவருக்கு பூர்ணமா நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். पूर्ण तौर से प्रभु को समर्पित தேவனுக்கு करना है. பிரியமில்லாத பார்வைகள், சிந்தனைகள், பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட வேண்டும். प्रभु की ना प्रिय की देखना बोलना सब छोड़ देना है, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत सावधान रहना है. பாருங்க, நம்முடைய அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருவை பாருங்கள், हमारे प्रेरित शैमोन पत्रस को देखो, அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவை பாருங்கள், और उसका भाई अंद्रयास को देखो, அப்போஸ்தலனாகிய யாக்கோபை பாருங்கள், प्रेरित याकूब को देखो, அவர் சகோதரன் யோவானை பாருங்கள். उसके भाई यूवान को देखो. இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், ये लोग जो है मच्छी पकड़ रहे थे, கடலிலே வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். समुद्र में जाल बिछाकर मच्छी पकड़ இயேசு रहे थे. அப்படியே போனார். यीशु उधर से गए, நீங்கள் மீனை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், आप मच्छी पकड़ते हो, என் பின்னால உங்களுக்கு மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். मेरे पीछे आ जाओ, मनुष्य पकड़ने वाले बनाऊंगा. உடனே அவர்கள் வலைகளையும் எல்லாத்தையும் அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு அப்படியே அவர் பின்னாலே போயிட்டாங்க. तुरंत वहां के जाल माता पिता सब कुछ छोड़कर यीशु के पीछे हो गए. பெரிய அப்போஸ்தலர்கள் बड़े प्रेरित हो, எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. सब कुछ छोड़कर गए. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏதாவது கொடுங்கன்னா 10 திருப்பி யோசிக்கும். आज प्रभु के लिए कुछ दो कहेंगे तो 10 बार सोचते हैं. நம்ம யோசிச்சு இருந்தோம்னா நம்மள ஒண்ணும் கொடுக்காம நம்மளே ஒண்ணு இல்லாம வெறுமையாக்கிட்டு போயிருவோம். हम सोचते रहेंगे तो हम भी कुछ नहीं हो जाएंगे. பரலோகத்தில் நமக்கு ஒண்ணு இருக்காது. स्वर्ग में कुछ नहीं रहेगा. வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती நீங்கள் है? பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருங்கள். स्वर्ग में धनी बनो. அநேகர் இங்க இருக்கும்போது ஊர்ல பெரிய வீடு கட்டி வைக்காங்கல்ல, और कई सारे लोग यहाँ छोड़कर गांव में घर बनाते हैं, ஊர்ல போகும்போது அங்க இருக்கிறதுக்கு. गांव में उधर रहने के लिए. வயசாகி விட்டால் बुजुर्ग होने ஒரு के நல்ல बाद பெரிய பங்களா போடுவோம், एक बंगला बनाएंगे, சுற்றிலும் பெரிய தோட்டங்களை வைப்போம். आजू बाजू बगीचा இங்க रखेंगे. இருக்கும்போது அங்கே கட்டி வைத்து விடுகிறார்கள், इधर रहते समय गांव में बनाते हैं, அங்கே கட்டி வைத்து விடுகிறார்கள். वहां पर बनाते हैं. ஆனால் இவர்கள் ஊருக்கு போனால்தான் நல்லது. लेकिन ये लोग गांव जाएंगे तो ही अच्छा है. ஊருக்கு போகும்னாலே இந்த மாதிரி கொரோனா வந்து அடிச்சிட்டு போயிட்டுனா அந்த அதை யாரும் அனுபவிக்க முடியாது. अगर गांव के पहले जाने के पहले कोरोना आएगा तो फिर वो कोई उसका आनंद नहीं उठा ஆண்டவர் सकता. என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या இந்த कहते हैं? உலகத்தில் உங்களுக்கு ஏராளமா இருக்கிறது, इस दुनिया में बहुत आई है, நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். स्वर्ग में जमा करके रखो. நீங்கள் அங்க போகும்போது உங்களுக்கு அங்க பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். जब उधर जाओगे तो बड़ा आशीर्वाद होना है. அப்படி இல்ல அங்கேயும் இருக்காது இங்கேயும் இருக்காது. तो उधर भी नहीं इधर भी नहीं, இங்கே சேர்த்து வச்சீங்கன்னு வச்சுக்காங்க, इधर जमा அது करेंगे तो இங்கே இருந்து போயிடும், वो इधर ही रह जाएगा. இங்கே நீங்க அனுபவிக்க முடியாது. इधर भी अनुभव नहीं कर குறித்த सकते. காலத்துக்கு முன்னாடி நீங்க அவுட். और उस समय पर आप அங்க बाहर, போனாலும் அங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. वहां पर जाएंगे तो भी कुछ ஆனா नहीं. அநித்தியமான இந்த உலக பொருளினால் इसलिए अगिनत इस संसार की वस्तुओं से ஆத்ம ஆதாயம் பண்ணுங்கள், और आत्माओं को जीतो, அவருடைய சீசராயிருங்கள். उनके चेले बनो. ஆண்டவர்கள் கேட்டா உற்சாகமா செய்யுங்க. प्रभु के लिए पूछा तो दो, எல்லாரும் உற்சாகமா செய்தீர்கள், आप सब लोग हर्षित से करते हो. ஆனால் இப்ப இடைப்பட்ட நாட்களே உற்சாகம் குறைந்து விட்டது. अभी कुछ दिनों से हर्ष कम हो गया. ஆண்டவரை மறந்து விட்டீர்கள், प्रभु को ढूंढना भूल அல்லது गया, ஆண்டவர் விசுவாசிக்கிறீர்கள் குறைந்து या இருக்கிறீர்கள். तो प्रभु में विश्वास करना कम हो அப்படி गया. இல்லாதபடிக்கு ऐसा ना हो ஆண்டவர் அறிகிற அருளை வளர்ந்து பெறுங்க. और प्रभु के जानने जान में आगे बढ़ो. இவரெல்லாம் விட்டு விட்டு போனார்கள், ये प्रेरित तो छोड़कर गए, குடும்பங்கள் எல்லாம் ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. इनके परिवार बहुत ऐसे आशीष पाए. பேதுரு கூட ஆண்டவரிடத்திலே கேட்டார், पत्रस ने प्रभु से पूछा, நீ சொன்னபடி எல்லாத்தையும் தாயும் தப்பனையும் எல்லாம் சகோதர சகோதரி எல்லாம் விட்டு விட்டு வந்தோமே, जैसा आपने कहा माता पिता सब कुछ छोड़कर आए, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? हमारे लिए क्या मिलेगा? கேட்டார், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? उन्होंने पूछा हमारे लिए क्या சொல்லுகிற है? ஆண்டவரே, आपने तो कहा, தாயும் தகப்பனையும் சகோதரன் சகோதரி எல்லாத்தையும் விட்டு வராம இருந்தா எனக்கு சீசரா இருக்க आपने மாட்டீர்கள். तो कह दिया माता पिता भाई बहन छोड़कर नहीं आएंगे तो मेरे चेले नहीं रहेंगे. எல்லாரும் கவனிக்கீங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? तो प्रभु ने क्या किया? இங்க பல துன்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம், என் கூட வந்திருக்கீங்க. हाँ, कई दुख तकलीफ तो हो सकता है मेरे साथ துன்பத்தை आए. கூட உங்களுக்கு 100 மடங்கு கிடைக்கும். और इस दुख तकलीफ के साथ 100 गुना आपको मिलेगा. ஆண்டவருக்காக எதை ஒன்றை இழக்கிறோமோ, जो प्रभु के लिए कुछ खोते हैं, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்றோம் உடனே உற்சாகமா ஒரு 10,000 கொடுக்கீங்கன்னு வச்சுக்காங்களா, और मान लो कि आप हर्षित से 10,000 देते हो, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? तो आप लोग को कितना मिलेगा? ஆண்டவர் சொன்ன பிரகாரம் और प्रभु जी ने कहा 100 மடங்கு எவ்வளவு சொல்லுங்க, அத 1 லட்சம்னு சொல்லியாச்சுல உங்களுக்கு. 10,000 மிஸ் 10,000 சொன்னா சரி, 10,000 எவ்வளவு கிடைக்கும்? ஆ? 2 जीरो डालेगा ना आगे. நீங்க இப்படிதான் கணக்கு பாப்பீங்க, சொன்னோன்னு சொல்ல தெரியலையே, என்ன நம்ம மேத்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம 10 லட்சம் வேணும்னு ஆசையா இருக்கு, और जो है 10 लाख 10 லட்சம் चाहिए. கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. 10 लाख पाएंगे तो खुशी होगा. அப்ப ஒரு போனஸ் கொடுத்தான் பாருங்க, एक बोनस दिया देखो, 10 லட்சம் கொடுத்தான்.
10 लाख बोनस दिया। ஐயாக்கு ஈவன் போன் போட்டோட செலவு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தசமா கொடுக்க வேண்டியிருக்குமே. और कुछ लोग अय्या जी को फोन करके भी नहीं बोलेंगे क्योंकि दशमांश देना சிலவங்க है। அப்படி செஞ்சிருக்காங்க. कुछ लोग ने ऐसा किया ஐயா है। இதுக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னவங்க ஜெபம் பண்ணிருப்போம். अय्या प्रार्थना करो, हमने प्रार्थना भी किया, ஆண்டவரே கொடுத்திருப்பார். प्रभु ने दिया ஆனா रहेगा, வந்தோடனே போன் போட்டு சொல்ல மாட்டாங்க, அது நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க. लेकिन हमारे पास फोन करके नहीं बोलेंगे அத ஒரே அமுக்கு அமுக்கி மேல உட்கார்ந்துருவாங்க. और उससे पकड़कर उसके ऊपर बैठ जाएगा। அதான் ஆண்டவரை லூட் பண்றதுங்கிறது. यही प्रभु का चोरी இந்த करना। ஆண்டவரை லூட் பண்ணுனா यदि आपने प्रभु का चोरी किया நீங்க तो எவ்வளவு அமுக்குனீங்களோ जितना आपने அப்ப दबाया உங்களுக்கு எவ்வளவு அமுக்கப்படும்? तो आपका कितना दबाया जाएगा? 100 மடங்கு தானே. ஏன்னா ஆண்டவருக்கு கிடைக்கிறது 100 மடங்கு வேணுங்க இங்க. आपने बोला प्रभु से 100 गुना चाहिए, அப்ப எவ்வளவு அமுக்கப்படும்? तो कितना फिर से नूरे वापस 100 मडंगा गुना अमुक पड़ा। जो है ताबे में कर दिया அதோட जाएगा। ஆண்டவர் கொடுத்துட்டு 100 மடங்கு பெற்றுட்டு போலாமா, இன்னும் ஏராளமா நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். और इससे अच्छा प्रभु से और भी पाकर हम और आगे बढ़ सकते हैं। சத்தியம் மிக அருமையான சத்தியம். बहुत अच्छा एक सत्य है। கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दो तब तुम्हें दिया जाएगा, அமைக்கு குளிக்க சரிந்து கொள்ளும்படி என்று சொன்னால் और पकड़कर तापकर हिलाकर அளவே இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். उसका अर्थ ये है अनगिनत आशीर्वाद आएगा। தசமபாகத்தை கொடுத்து பாருங்க. दशमांश देकर உங்கள் देखो, வீட்டிலே அதாவது இடமில்லாதபடி ஆண்டவர் நிரப்புவார் என்று சொல்லி இருக்கிறார். आपके घर पे जगह नहीं रहेगा, उतना प्रभु आशीर्वाद மெய்யான करेगा। சந்தோஷம் எங்கே இருக்கிறது? सच्चा खुशी कहाँ पर है? ஒருவருக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது. और किसी को देने में है, மற்றது வாங்கி கொண்டிருப்பதில் அல்ல, लेने में नहीं है। கொடுப்பதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. देने में खुशी है, வாங்குறதை பார்க்கணும் கொடுப்பதே பாக்கியம் என்று ஆண்டவர் சொன்னார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். लेने से बढ़कर देना धन्य है करके प्रभु यीशु ने कहा। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए प्रभु के संतान பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறோம். प्रेरित पौलुस को भी देखते, அவர் ஆண்டவர் அழைத்த உடனே प्रभु बुलाते ही வேற எதையும் சொல்லவில்லை. कुछ नहीं कहा, ஆண்டவரே हे प्रभु நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். हम क्या करने के लिए आप इच्छा हो। என்ன கேட்டார் சொல்லுங்க. उन्होंने क्या कहा? நான் என்ன செய்ய? मैं क्या करना इच्छा हूं। நான் அப்படியே சொன்னேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். हम क्या करने நீ के लिए आप इच्छा கவனிக்கல, हो। அதான் காரணம். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். हम क्या करें कि आपकी इच्छा है। இல்லையா? ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படியே செய்தார் பாருங்க. जो प्रभु ने कहा वैसे ही किया। பெரிய அப்போஸ்தலன் அவர். बड़ा प्रेरित है, அவர் படாத பாடுகளே கிடையாது. अनगिनत दर्द सहन किया। அடிபட்டு ஜெயில கொண்டு கெட்டி சங்கில கெட்டி வச்சாலும் அந்த நேரத்திலும் பாடி துதிச்சு ஜெபம் பண்ண ஒரு ஆள் அவர்தான். जंजीरों से बांधकर मारकर बंदीगृह में डाला, उस समय में भी गीत गाया हुआ प्रेरित हुई है। ஹalleluya. हालेलुया। ரத்தம் அடிந்து கொண்டுதான் இருக்கிறது. रक्त बह रहा है, அதை பத்தி கவலைப்படவில்லை. चिंता नहीं। அவர் ஆண்டவர் துதித்து பாடினார். प्रभु को गीत गाया, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினார். प्रभु से प्रार्थना किया। சிறைச்சாலையெல்லாம் டாம் டாம்னு உடைஞ்சு உடைஞ்சு எல்லாம் பூமி அதிர்ச்சி உண்டாம்படி ஆண்டவர் செய்தார். बंदीगृह सब टूटने लगा और भूमि डोल होने लगा। இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்? जो बहुत परेशानी है तो क्या करना है? பெரிய பிரச்சனை அழுதுகிட்டு தான் இருக்கணும் சொல்ல வரும்போது என்ன செய்யணும்? बहुत बड़ा परेशानी, आप रो रहे हो, क्या करना பாட்டு है? புக்க தூக்கி வச்சு एक गीत का पुस्तक खोलकर வல்லமையான ஒரு பாட்டை பாடணும். सामर्थ्य एक गाना गाना है, அதை அறிஞ்ச உடனே துதிக்கணும். उसे जानकर गाना, அந்த பிரச்சனை அப்பவே அடிபட்டு போய்விடும். और उस समस्या तभी हट जाएगा। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். आशीर्वाद भी पा सकते हैं। நம்ம நிறைய ஆண்டவருக்கு செய்யுங்க, பெருமை வந்துடக்கூடாது. और बहुत मैं प्रभु को कर रहा हूं करके घमंड भी இவர் नहीं பெரிய आना। ஊழியத்தை செய்தார். एक बड़ा सेवकाई किया, பெரிய காரியத்தை இவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். बड़े बड़े कार्य प्रभु ने प्रकट பெரிய किया, அப்போஸ்தலன். बड़ा प्रेरित। அவரு கூட பெருமை வந்து விட கூடாது என்று, वो भी देखो मुझे घमंड आना नीचे करके, இவர் ஆசீர்வாதத்தை இழந்து விட கூடாது என்று आशीर्वाद को खोना नहीं चाहिए, அவர் इसलिए சரீரத்துல முள்ளு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்ததா. उसको भी एक कमी प्रभु ने दिया है उसके அவருக்கு शरीर ஒரு में। பிரச்சனை வைத்திருந்தார். उसके लिए भी एक समस्या रखा था, ஆனபடியால் அது 3 முறை நீங்கும்படி அவர் ஜெபம் பண்ணினார். और वो एक कांटा निकलने के लिए, एक समस्या निकलने के ஆண்டவர் लिए சொன்னார், 3 बार அப்படியே प्रार्थना की। இருக்கட்டும், प्रभु ने कहा वो रहने दे, என் கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तेरे लिए இந்த काफी है। பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். तेरे निर्बलता में मेरी शक्ति सामर्थ्य रहेगी। அதனால அவர் என்ன சொன்னார்? इसलिए वो क्या किया, எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ जब जब समस्या आती है அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். उसे मैं खुशी से ग्रहण करता அப்பதான் हूं, தேவனுடைய வல்லமை நான் அறிய முடியும். और तभी मैं प्रभु का सामर्थ जान। ஹalleluya. हालेलुया। ஆனா அருமையான தேவனுடைய ஜனமே, इसलिए प्रिय प्रभु के நாம लोगों, நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को प्रभु का அவருடைய समर्पित करें, சீசர்களாய் மாறுவோம். उनके चेले बने, நம்முடைய மனதை தீய மனதை மாற்றி விடுவோம். हमारे बुरा मन को बदले, இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். दयालु बने, அநேகரை ரட்சிப்புகளாய்
கொண்டு வரலா இருப்போம் और कई लोग को उधार में लेकर பல आए, சிக்கலில் மாட்டி கொண்டவர்களா இருக்கட்டும் हो सके कई समस्या में போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவோம் जाके 4 शब्द அவளை तसल्ली करें, கிறிஸ்துவுண்டை அழைத்து வருவோம் मसीह के पास लेकर आएंगे, மறுபடியும் அவள் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் वापस उद्धार को पाने दो, அவர் மூலம் அநேகர் கடந்து வரட்டும் उनके जरिए बहुत लोग आने நாமும் दो, தேவனுக்கு பிரியமா இருப்போம் हम भी प्रभु के प्रिय தேவனுடைய रहेंगे, சித்தத்தை செய்வோம் प्रभु की इच्छा करेंगे, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக प्रभु हमें आशीष நம்ம करे, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக हम सबको आशीर्वाद करे, கர்த்தர் இந்த வார்த்தைகளை प्रभु ஆசீர்வதிப்பாராக इस वचनों को भी आशीष करे। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya